நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் சேகுவாரா தோழர் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். தோழர் வணக்கம். வணக்கம். நீண்ட நாள் ஆச்சு பார்த்தும் பேசியும். தோழர், சமீபத்தில் இந்த விஷயம் ரொம்ப பெரிய விஷயமா பேசப்படுது. அனி ட்ராப் அப்படின்ற விஷயம். ஊடகவியலாளர்களை எப்படிலாம் புகழையும் பேரையும் சீர்குலைக்கணும் அப்படின்ற விஷயத்தை ஏற்கனவே ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் மூலமா ஒருத்தர் பண்ணார். அது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுச்சு. இப்போது தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் இந்த வேலையை செய்கிறத சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. எதன் அடிப்படையில், எப்படி இது சாத்தியம்? நல்ல பாயிண்ட். ஆக்சுவலாக முன்னாடியே அனி ட்ராப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு டைமில் அனி ட்ராப் பண்ணது மதன் ரவிச்சந்திரன். அப்போ அவருக்கு பின்னாடி நம்ம சோர்ஸில் விசாரிக்கும் போது சிடிஆர் நிர்மல்குமார் தான் சில டேட்டாஸை கொடுத்ததா நமக்கு தகவல் கிடைச்சிது. அவர் மூலியமாக தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த அனி ட்ராப் முழுக்க பார்த்தோன்னா அதிமுகன்ற ஒரு பேரே இருக்காது. நீங்கள் அதிமுகவோட ஸ்போக் பர்சன்ஸ் அதுக்குள்ளே யாருமே இருக்கவே மாட்டாங்க. அப்போ அவர் அதிமுகவில் இருக்கார். யாருமே அதிமுகவில் யாரும் சிக்கவே மாட்டாங்க. திமுகவில் கூட ஒரு ஆள் யாரோ சம்திங் மாட்டியிருந்தார். முழுக்க முழுக்க அது பாஜக பத்திரிகையாளர்களை மட்டுமே மையப்படுத்தியே அந்த அனி ட்ராப் நடந்திருக்கும். இப்போ சிடிஆர் எங்கே இருக்கார்? மறுபடியும் இது ஸ்டார்ட் ஆகுது. அதே ஃபார்முலாவை பண்ணுறாங்க. பல வியூகங்களில் அவங்க வகுத்துருக்குறாங்க. ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கும் போது அவங்கள்ட்ட 4 வகையாக வலை விரிக்கிறது. ஃபஸ்ட்டு வலை அப்புறம் நீ என்னோட ஆளாக மாறிடு, விஜய் தான் சிஎம் அப்படின்னு பேசு, கண்டமணி பேசு. இன்னைக்கு விஜயோட சப்போர்ட்டராக சோஷியல் மீடியாவில் ஒரு ஐடி பேசிக்கிட்டு இருக்கு. அவனே யோசிக்கிறான், என்ன விஜய் பேசவே மாட்டுறாரு, ஜனநாயகன் படத்துக்கு கூட அவர் குரல் கொடுக்க மாட்டுறாரு, சிபிஐ விசாரணையை எதிர்த்து பேச மாட்டுறாரு, மத்திய அரசாங்கத்தை பேச மாட்டாருன்னு அவனே குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் ஒரு பத்திரிகையாளர், சமீபத்தில் சேர்ந்த ஒரு பத்திரிகையாளர், பேரை சொல்லும் ஃபெலிக்ஸ், அவர் கூச்சமே இல்லாமல் 2026 விஜய் தான் சிஎம். இப்போ அவர் பத்திரிகையாளர் கிடையாது, கட்சி உறுப்பினர். அது வேற. அவர் அவரே சொல்லிட்டாரு, விலகுறேன் அப்படின்னு சொல்லி. இல்லை விலகலாம், இல்லை, டெய்லி உட்காந்துருக்காரு, பண்ண வச்சு பேசிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி டோட்டலாக எனக்காகவே நீங்கள் பேச ஆரம்பிச்சிருங்க. இப்போ ஃபெலிக்ஸ் உள்ள சேர்த்ததுக்கான வேலை என்னென்னா, ஒரு நாமக்கல் மாவட்ட செயலாளர் ஒரு இஸ்லாமிய பெண், அவங்களுக்கு கட்சியால் தான் உனக்கு பதவி தரேன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே அநாகரிகமாக போனார். அதை மறைக்கிறதுக்காகத்தான் அடுத்த நாள் அப்படியே அவசர அவசரமாக முரளியா, அவர் அந்த வீரப்பன் கூட இருந்தவர், முரளி வீரப்பனா அவர் ஏதோ ஒரு பேர், அவர் அனந்தஜித்து, ஃபெலிக்ஸ் எல்லாரும் கட்சியில் மொத்தமாக சேர்றாங்க. இந்த அம்பேத்கர் மாதிரியே ஒரு ஆள் சுற்றிட்டு இருக்கு, அவர் எல்லாரையும் சேர்க்குறாங்க. இதை மறைக்கிறதுக்காக இதை சேர்க்குறாங்க. இப்போ இந்த நாமக்கல் மாவட்ட செயலாளர் கதையை நான் பின்னாடி சொல்கிறேன். இதுலேயும் அந்த ஊடகத்தோட லாபி இருக்குது. ரெண்டாவது விஷயம், ஒன்று, நீ எனக்காக விஜய் தான் நல்லவர், விஜய் தான் புனிதர், விஜய் தான் நாட்டை காப்பாற்ற போகிறார், விஜய் தான் உலகத்தை ரிவர்ஸில் சுத்த வைக்க போகிறார், அப்படி இப்படின்னு பிரம்மாண்டமாக பேசணும், இதுதான் அஜெண்டா அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது, விஜய் பேசு ஆனால் லைட்டாக அடி, மற்றவங்களை எக்ஸ்ட்ரீமாக அடி ஆனால் லைட்டாக அடி, போகிற போக்கில் அடி. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சவுக்கு சங்கர் வீடியோ பார்த்தீங்கன்னா தம்பில் விஜயோட ஃபோட்டோ இருக்கும், விஜய் காலிங்கிற மாதிரியே தம்பு இருக்கும், மிரண்டு போன விஜய் தெரித்து ஓடிய டிவிகேவினர் அப்படிலாம் போட்டு வச்சுருப்பார். உள்ளே போய் பார்த்தா 1.5 மணி நேரத்தில் 1.25 மணி நேரம் தாவேக்காவை பற்றி பேசவே இல்லை, திமுகவை மட்டுமே பேசியிருப்பார். மீதி 1/4 மணி நேரத்தில் விஜயை பற்றி லைட்டாக பேசிட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிரு. இப்போ நீங்கள் சவுக்கு சங்கர் ஆஃப்டர் ஜெயிலுக்கு அப்புறமா இது எல்லாமே நீங்கள் அந்த மாற்றத்தெல்லாம் பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி எடுத்து பேசினார்ல, பயங்கரமாக பேசியிருப்பார். ஆஃப்டர் ஜெயில் அவர் ரொம்ப சாஃப்டாக அடிப்பார் விஜயை. என்ன அப்படி? ஏன்னா ஜெயிலில் இருந்த நாட்களில் தான் ஃபெலிக்ஸ் போய் ஜாயின் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 2 பேருக்கு ஒரு மீட்டிங் நடக்குது. அவங்க ஒரு இன்டர்வியூவும் ஒன்றா கொடுத்துருப்பாங்க, ஜெயில் அனுபவம் சொல்லி சவுக்கு சங்கர் வீடியோவும் கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறமா இந்த லாபிஸ் எல்லாம் நடக்கும். நீங்கள் நல்லா உத்து போய் கவனிச்சா தெரியும். அப்படியே அடிக்கிற மாதிரியே இருக்கும், பெருசாக இருக்காது. அவர் வீடியோஸ் எல்லாம் பார்த்தா தெரியும். 3வது ஆப்ஷன் என்ன அப்படின்னா, என்ன வேணாலும் திட்டிக்குவோம் விஜய் நல்லவர் இல்லை, மோசமானவர், கெட்டவர், தூங்குறாரு, அவர் பி டீமு, அவர் சங்கி, என்ன வேணாலும் திட்டிக்குவோம். தேர்தல் நேரம் வந்ததுக்கப்புறமா, டேட்டா அறிவிச்சதுக்கப்புறமா அந்த ஜேர்னலிஸ்ட் இதை சொல்லணும், எனக்கு விஜய் பிடிக்காது, பட் ஆனால் இன்றைக்கி பேசுனது எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, இப்போ இது எல்லாமே அஜெண்டா தானே? ஆமாம். ஒரு ராங் ப்ரொபகண்டாவை பரப்புறாங்க, மறுபடியும் அதை திருப்பி செய்கிறாங்க. நபர்களுடைய விஜய் எதிர்க்கிறவங்களும் அதே மாதிரி வேலையை தானே பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். யார்? நிறைய பேர், நிறைய ஊடகங்கள் விஜய் எதிர்த்து பேசுகிறாங்க. விஜய் பற்றி மட்டுமே செய்திகளை வெளியிடுறாங்க. ஆனால் திமுக பற்றிய ஒரு செய்திகள் கூட வெளியிடுறது இல்லை. அந்த மாதிரி ஊடகங்களால் அவங்க எல்லாருமே ஒரு ஐடியாலஜிக்கலாகவே நான் சொல்லிட்டாங்க, நான் இதுதான்ப்பா, நாங்கள் எதிர்ப்பாளர் தான் அப்படின்னு ஓப்பனாக அறிவிச்சிடுறாங்க, நேமோடு தெரியும். நீங்கள் இந்த மாதிரி நான் ஃபெலிக்ஸ் மாதிரியோ இல்லை சவுக்கு சங்கர் மாதிரியோ நாங்கள் நடுநிலை, நாங்கள் யாருக்கும் பக்க சார்பு இல்லாமல் இயங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கட்சியில் போய் இணையிறது இருக்குல்ல, இவங்கள தான் நான் மார்க் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் சில ஜேர்னலிஸ்ட்லாம் கடுமையாக எதிர்ப்பாங்க. நீங்கள் அண்ணன் கோட்டீஸ்வரனை பார்த்தீங்க அப்படின்னா கடுமையாக தாவேக்கா எதிர்ப்பார், கடுமையாக அதிமுக எதிர்ப்பார், திமுகவையும் எதிர்ப்பார், அதே நேரத்தில் பாஜகவையும் எதிர்ப்பார்.
அவரோட ஸ்டாண்டில் அவர் கரெக்டாக இருப்பார். அவர் கிரவுண்ட் ஒர்க்கு ஃபீல்டில் ஒர்க் பண்ணவர் தெரியுது, அதனால அவர் ஸ்டாண்டில் இருப்பார். இப்போ அவர்கிட்ட போய் இந்த டீம் வாய்ஸ் ஆஃப் காமன் போய் லாபி பண்ண முடியுமானா ரொம்ப கஷ்டம். அவர் அப்ரோச் பண்ணவே முடியாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம். வையா ஃபோனுன்னு வச்சு விட்ருவார். அதே மாதிரி நீங்கள் எஸ்பி லக்ஷ்மணன் அவர்களை போய் அப்ரோச் பண்ண முடியுமா? முடியாது. இப்போ இந்த மாதிரி இவங்க டார்கெட் இவங்க கிடையாது. இங்கே நடுநிலைன்னு சொல்லி ஒரு வேலையெல்லாம் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்களே சில பேர், அவங்கள டார்கெட் பண்ணுறது. நீங்கள் வந்து நான் சொல்கிறேன், இவ்வளோ நாள் கடுமையாக திட்டிட்டு எனக்கு விஜய் பேசுனதில் எனக்கு இதில் உடன்பாடு இருக்குது அப்படின்னு சொன்னால் டோட்டலாக மாறும். அந்த கேட்டகரியில் நாஞ்சில் சம்பத் வருவார். இல்லை, நாஞ்சில் சம்பத் தொடர்ச்சியாக அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அது புதுசு இல்லை, அது பல கட்சியில் இருப்பார். அந்த சம்பத்தில் அதில் அவரை வந்து நம்ம விமர்சனம் பண்ணுறதுல ஒன்றுமே இல்லையே. 4வது ஒரு கேட்டகரி, அவங்க வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு பொண்ணு மாதிரி வச்சு பேசுகிறது, இல்லை எக்ஸ்லேயோ இல்லை வந்து வாட்ஸ்அப்லேயோ இப்படி ஏதாவது பேச வச்சுட்டு அந்த சேட்டை ரிவீல் பண்ணுறது. பாரு இவன் ஒரு பொண்ணுகிட்ட வலிஞ்சு பேசியிருக்கான் பாரு அப்படின்னு அந்த சேட்டை ரிவீல் பண்ணுறது. இப்படி இவங்க யாருக்கெல்லாம் ட்ராப் பண்ணியிருக்காங்க, யார் மாட்டியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இவங்க யாருக்கெல்லாம் ட்ராப் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் அலர்ட் ஆயிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். மில்டன் அலர்ட் ஆயிருக்காரு, ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வச்சிருக்காரு. நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்ஸோட வீடியோ போட்டிருப்பேன். மைனர் அவரு. இப்போ எனக்கு வந்ததை நான் சொன்னேன் அப்படின்னா நம்ப மாட்டாங்க. அதனால நான் அதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிருக்கேன். ஒருவேளை இவங்க டிஃபர்மேஷன்ஸ் போட்டாங்கன்னா மாட்டுறது பேசுறதுக்காக. அப்புறம் சாட்டை துரைமுருகனுக்கு இந்த வீடியோ நான் பண்ணதை இன்னொருத்தர் மூலிமா யாரும் அனுப்பியிருக்காங்க. அப்போ அவர் அனுப்பின ஆடியோவை எனக்கு திரும்ப எனக்கு அனுப்புகிறார் ஒரு சர்க்கிளில். டேரெக்டாக நான் அவர்கிட்ட பேசினதே கிடையாது. அவருக்கும் இதே மாதிரி தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. இப்படி எல்லார் சைட்லேயும் ஒரு பொண்ணை வச்சு அடிக்கிறது. உமாபதிக்கு இதே நிலைமை தானே? உமாபதிக்கு வாய்ப்பு இருக்குது, நடந்திருக்கலாம். அவர் ஏதோ ஒரு வீடியோ போட்டதை நான் இப்போ கேள்விப்பட்டேன். ஆமாம், நடந்திருக்கும், வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் ஒரு பேசிக்காக ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஜென்சி கிட்ஸுக்கு பாலிடிக்ஸை கொண்டு போய் சேர்க்கறது பெரிய விஷயம். இப்போ போய் சேர்ந்துருக்கு, விஜய்னால சேர்ந்துருக்கு, நல்ல விஷயம், நான் வரவேற்கிறேன். அதில் பெண்கள்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, பெண்கள் ஒரு அரசியல் வீடியோ பார்க்குறாங்க. அதுவும் எங்களை மாதிரி லெஃப்ட் ஐடியாலஜியில் பேசுகிற நிறைய யூடியூபர்ஸோட வீடியோஸை பார்த்துட்டு உங்கள் வீடியோஸ் பார்க்குறேன், சூப்பராக இருக்குது, நீங்கள் நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கீங்க, அதுவும் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு பேசுகிறாங்கன்னா எங்களுக்கு சந்தேகம் வரும். ஏன்னா ஏற்கனவே அனுபவம் இருக்கு. ஏன்னா பெண்கள் முதல்ல அரசியல் பார்க்கறதுல ரொம்ப ஆச்சரியம். அதுலேயும் பார்த்துட்டாங்க, அவங்களுக்கு அரசியல் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அவங்க வேற மாதிரி யோசிப்பாங்க, எக்ஸ்ட்ரீம் போயிடுவாங்க, முற்போக்காக யோசிக்க இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து பேச மாட்டாங்க. அதுவும் குறிப்பிட்டு நிறைய பேருக்கு இதே மாதிரி மெசேஜ் போகும்போது நாங்கள் அலர்ட் ஆகிறோம். இப்போ இதை நம்ம ரிவீல் பண்ணி இந்த நான் நிறைய பேரோடவே சொன்னேன், பேர் சொல்ல முடியலை, கொஞ்சம் ஹிண்ட்டு மாதிரி சொன்னேன், எந்தெந்த ஊடகங்களில் யார் யார் வாங்குறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் நேமோட லிஸ்ட் பண்ணி சொன்னேன். ஒரு மூத்த பெண் பத்திரிகையாளர் வாய்ஸ் ஆஃப் காமன் ஆஃபீஸ் போயிட்டு வந்திருக்காங்க, மாதம் 3 லட்சம் அவங்களுக்கு போகுது. அப்புறம் இன்னொரு யூடியூப்பில் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, அவருக்கு ஒரு 1 லட்சம் போகுது. இவங்களுக்கு எல்லாருக்கும் போகுது. ஈகாட் தாங்கலில் இருக்கிற ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் ஒரு 4-5 பேர் வாங்குறாங்க. இப்படி பட்டியல் போட்டு சொல்லியிருந்தேன். நிறைய யூடியூபர்ஸும் வாங்குறாங்க. நமக்கு என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு யூடியூபர், அவருக்கு வந்து ஒரு நாம் தமிழர் கட்சியோட ஒரு பிடிப்பு இருக்குது அப்படின்னா அவர் பேசுகிறாரு. ஆனால் அவருக்கு பொருளாதார ரீதியாக இயங்குறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா, எனக்கு உங்கள் கட்சியிலேருந்து எனக்கு ஒரு ஃபண்டு கொடுங்க, அப்போ நான் இன்னும் சுதந்திரமாக இயங்குறேன் அப்படின்ற நிலைமை ஆயிடுச்சு இன்றைக்கி ஊடகங்களில். வாங்கிட்டோம், நீ வாங்குற ஒரு கட்சிக்காக நீ காசை வாங்கிட்டு நீ பண்ணுற. பற்றி பெண்ணில் இருந்து கூட கொடுக்குறாங்களே நிறைய பேருக்கு அதான் சொல்கிறேன். அதையும் நாங்கள் சொல்லணும்ல, நீங்கள் சொல்லுவேன். நான் எல்லாருமே தான் சொல்கிறேன், ஒவ்வொரு ஐடியாலஜிக்கு பின்னாடி ஒவ்வொரு ஊடகங்கள் இருக்குது. நீங்கள் அப்படி வாங்கிட்டு இன்றைக்கி அந்த நிலைமை உருவாயிருச்சு, எல்லாருமே வாங்கிட்டு வேலை செய்கிறாங்க. அப்படின்னும் போது நீ வாங்குற ஒருத்தர்கிட்ட வாங்குறதுக்கு நீ உண்மையாக இருக்கணும். அந்த யூடியூபர் வந்து 4-5 கட்சியிலேருந்து வாங்கும்போது நம்ம அதை கேள்வி கேட்போம். அதிமுகலேருந்து 1 லட்சம், திமுகவிலேருந்து 1 லட்சம், தாவேக்காவில் இப்போ புதுசாக மாதம் 1 லட்சம். இது சரியில்லைல்ல. ஓகே, எனக்கு ஒரு வெளிப்படையாக சொல்லிட்டாங்கன்னு ஒரு விஷயத்தை நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க. நான் இவருக்கு சப்போர்ட்டர், அவங்ககிட்ட வாங்கினா பிரச்சனை இல்லை அப்படியா? ஆமாம். இப்போ நீங்கள் எந்த ஊடகம் வந்து நீங்கள் வந்து அந்த காலத்தில் பெரியார் வந்து ஒரு பத்திரிகை நடத்தினார், அவருக்கு எப்படி வருமானம் வரும்? கையேந்தியோ எப்படியோ உதவி செய்யுங்க, அந்த மாதிரி ஏதோ ஒன்று உண்டி வசூல் பண்ணி எப்படி நடத்துவாங்க. பல பேர் அப்படி தான் பத்திரிகைகள் நடத்தினாங்க. இன்றைக்கி அப்படி நடத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கா? அப்படிலாம் நடத்த முடியாது. ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஒரு ஸ்பான்சர் வாங்கி அப்படிதான் நடத்த வேண்டிய நிலை மாறி இருக்கு. அப்படி இல்லாமல் நிறைய ஊடகங்கள் விளம்பரங்கள் வாங்கி கூட நிறைய பண்ணுறாங்க. விளம்பரங்கள் வாங்கி பண்ணுறாங்க. அந்த எந்த சேனலும் விளம்பரங்களை மட்டுமே வச்சு மையப்படுத்தி வாங்குது. நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி எந்த ஊடகத்தையும் சொல்ல முடியாது. தேர்தல் நெருங்கும் போது எந்த பார்ட்டிக்கு அந்த சேனல் வேலை செய்து நான் லிஸ்ட் அவுட் எடுத்து சொல்லிடுவேன். இப்படி வந்து நடுநிலைன்ற வேஷம் வந்து போட வேணாம். நான் அது வந்து இந்த பக்கம் இருக்கணும், அந்த பக்கம் இருக்கணும். ஆமாம், நீங்கள் வந்து ஒன்று ஆமாம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடணும். நான் விளம்பரத்தை மட்டும் வாங்கி போடுறேன்றதெல்லாம் பொய். நான் வந்து சில சேனலில் லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்ல முடியும் எந்தெந்த சேனல் அப்படியே விளம்பரம் வாங்கினா. நீங்கள் அரசியல் கட்சி விளம்பரம் வாங்குறது இல்லையா தேர்தலுக்கு?
வெற்றி நடை போடும் தமிழகமேன்னு எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்து அட்வர்டைஸ்மெண்ட் வாங்கலையா? விடியல் வரப்போகுதுன்னு ஸ்டாலின்ட்ட இருந்து வாங்கலையா? இப்போ எல்லா மெயின் ஸ்ட்ரீம் ஊடகமும் 2 பக்கமும் வாங்குறாங்கல்ல. இன்னும் கட்சிக்கிட்ட கூட வாங்குறாங்க. அது அந்த கட்சியினுடைய ஒரு சில விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான என்னுடைய தளத்தை பயன்படுத்திங்க, அதுக்கான காசு கொடுங்கன்னு தான் கேட்குறாங்க. அதில் தப்பு இல்லையே. சரி, அதுக்கு தப்பு இல்லை. 2021 விடிஞ்சா ஓட்டு போட போகிறாங்க. எல்லாருமே அதிமுக மேலே ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க. அன்னைக்கு பல தமிழ் ஊடகத்தில் ஒரு செய்தி வருது. திமுகவை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி பெய்டு ப்ரொமோஷனாக ஒரு செய்தியை வெளியிட்டார். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? என்ன செய்தியை வெளியிட்டார்? திமுக வந்து மோசமான கட்சி, நீங்கள் வந்து பழைய மாதிரி ரவுடிசம் உள்ள வரப்போகுது அப்படின்னு ஒரு பெரிய ஆர்டிகல் வருது. நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இல்லையான்னு தெரியல, எல்லா இதுலையுமே காலையில் அந்த செய்தி தான் வருது. ஃப்ரண்ட் பக்கத்தில் வருது. இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அவங்க கட்சி சார்ந்து செய்ய நல்லதா, இல்லை இது எந்த மாதிரியான தேர்தல் பிரச்சாரம் நிறுத்தியிருக்கணும். அந்த நாள் வந்து தேர்தல் பிரச்சாரம் நிறுத்திருக்கணும், யாரும் பண்ணியிருக்க கூடாது. போர்ட் ஆஃப் கான்டாக்ட். ஆமா, கண்டிப்பா அதை தெரிவிச்சிருக்கலாமே. அது எதிர்ப்புலாம் நல்லாவே வந்துச்சு. இல்ல நான் சொல்றது தேர்தல் ஆணையத்திலேயே சொல்லி அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. நிறைய தேர்தல் ஆணைய நடவடிக்கை எடுத்து தான் மறுவேளை பார்க்கும். நீங்க வந்து பல எதிர்ப்புகள் வருது. நீங்க வந்து ஒவ்வொரு ஊடகமும் பல அட்வர்டைஸ்மெண்ட் வாங்கிட்டு தான் பண்ணுது, நம்ம இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் தேர்தல் நெருங்கும்போது ஏதோ ஒரு கேண்டிடேட்டுக்கோ இல்லை ஏதோ ஒரு பார்ட்டிக்கோ ஏதோ ஒரு தொகுதிக்கோ யாரோ ஒருத்தர் வேலை செய்கிறாங்க. ஏன்னா அது நான் அது தப்புன்னு சொல்லலை, அது அவங்களுடைய இதுதான். அப்போ அதை வச்சு தான் அவங்க வருமானம் தேடணும். அவங்களுக்கு கீழே ஒரு 10-20 பேர் எம்ப்ளாயீஸ் வேலை செய்கிறாங்க, இருந்துட்டு போட்டோம், வேலை செய்யட்டும், அதெல்லாம் ஓகே. ஆனால் நீ ஒரு ஆள்கிட்ட வாங்கினா பரவாயில்ல. இப்போ நான் ஒரு சேனல் பேர் ஓப்பனாக சொல்லிடுவேன். ஒரு சேனல் அது 3 கட்சிக்கு வேலை செய்யுது. அப்படியே 3 ரூமு. இந்த ரூமில் வாராகி டீம்லேருந்து ஒரு 3 பேர் வேலை செய்கிறான். பாஜகவோட ஐடி விங் பேர் வாராகி. 3 பேர் வேலை செய்கிறான். மிடில் தாவேக்காவுக்கு வேலை செய்கிறான். அப்படியே அந்த சைடு போனால் 3 பேர் அதிமுகவுக்கு வேலை செய்கிறான். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னடா இது எப்படி கொள்கை ரீதியாக முதல்ல அந்த பசங்களுக்கு உளவியலாக என்ன இருக்கும்? அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறான்ல அவனுக்கு உளவியலாக என்ன இருக்கும்? ஒரு மாதிரியாக இருக்காதா? இன்றைக்கி அதிமுகவில் போய் எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்கன்னு ஒரு போஸ்ட் ரெடி பண்ணணும். தம்பி இங்கே ஒருத்தன் லீவ் போட்டான், இங்கே வந்து விஜய்க்கு வாழ்த்து சொல்லி ஒரு வீடியோ போடணும். நாளைக்கு அவன் அங்கே போய் பாஜக நாயனார் நாகேந்திரன் போடணும். இந்த வேலையை எல்லா ஊடகங்களும் செய்யுது. இந்த வேலையை எல்லாமே செய்கிறாங்க. நீங்கள் வாராகியை வந்து பிரிச்சுட்டாங்க. அண்ணாமலை போனதுக்கப்புறம் பிரித்து ஒவ்வொரு சேனல்லையும் ஒரு 4 பேர் 3 பேர் பிரித்து போட்டாங்க. எல்லா இடத்துலையும் வாராகி இப்போ வேலை செய்யுது. நான் இப்போ சேனல் பேர் சொல்ல முடியல. அவங்களோட வேலை மீடியா மானிட்டரிங்னு அர்த்தம். இப்போ நானும் நீங்களும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் வந்து பாஜகவில் இருக்க யாரோ ஒருத்தரோட முக்கியமான நபரை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட அதை மட்டும் கட் பண்ணி சம்மந்தப்பட்ட நபருக்கே அனுப்புறது தான் அந்த வாராகியோட வேலை. ஓகே, அதை அனுப்பி உடனே டிஃபர்மேஷன் நோட்டீஸ் அனுப்புறது. அப்படி ஒரு ஆள் ஜீவா டுடே அவருக்கு 1 கோடியை கேட்டிருக்காங்க. அவர் ஆஃபீஸில் தெரியலையே 1 கோடி வச்சிருக்காரு. அதான் கேட்குறான், ஆஃபீஸில் இருக்க ஒட்டுமொத்த பொருளை விற்றா கூட 1 கோடி வராது. 1 கோடி அப்படின்ற மாதிரி. ஏன் அது எதுக்கு கேட்டாங்கன்னா, இப்போ நான் வந்து உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன், நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. நான் கேள்வி கேட்க நீங்கள் தலையாட்டுறீங்கல்ல, அது வந்து நான் என்னுடைய கருத்தெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தமா? அவருடைய கருத்தெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க, அதனால எனக்கு 1 கோடி கொடுங்க. முன்னாடி ஒரு டைட்டில் கார்டு போடுறாங்கல்ல, இதெல்லாம் அந்த தற்கொலைகள் படிக்கிறது இல்லையான்னு ஒரு கேள்வி இருக்கு. அதுதான் சொல்கிறேன், அவங்க படிப்பானது தெரியல. அப்போனா என்னன்னா, இனிமேல் ஒவ்வொரு சேனலே ஆங்கர் வந்து 60 எடுத்து இப்படி வச்சுக்கணும், இப்படி உட்காந்துக்கிட்டே கேட்கணும். யார் கேட்கறது? நீங்க கேட்கணும், நான் அப்படி பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓகே, அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த டிஃபர்மேஷன் நோட்டீஸ் பாரியா அப்படின்னு கேட்கணும்ல. முறையா வச்சுக்கிட்டே இப்படி பேசிக்கிட்டே இருக்கணும். அப்போதான் நீங்கள் வந்து என் கருத்தை ஏற்றுக்கலன்னு அர்த்தம். நீங்கள் சும்மா தலையாட்டுறதுன்றது ஒரு இயல்பு. ஓகே சரி, நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன். அதுவே தவறுன்னா அப்போ இங்கே ஊடகத்தில் இதுதான் வாராகி பண்ணது. இந்த டீம் வாராகி பண்ணுது. தாவேக்கா ஒட்டுமொத்தமாக ஒரு ஆஃபீஸ் போட்டு, தேனாம்பேட்டில் ஒரு ஆஃபீஸ் போட்டு பண்ணுது. இது இல்லாமல் அன்அஃபிஷியலாக இன்னொரு இடத்துல ஒரு வார் ரூம் போட்டு இந்த மாஃபிங் வீடியோ அப்படியான வேலைகள்லாம் நிறைய பெண் அமைப்பும் இதே போன்ற விஷயங்களை செய்கிறாங்கல்ல தொடர்ச்சியாக. ப்ரைட் ப்ரமோஷன் பண்ணுறாங்க. இது இல்லாமல் இன்னொரு குற்றச்சாட்டு வச்சாங்க, வெளி மாநிலங்களில் ஃபண்டிங் பண்ணி அங்கிருந்து எதிர்ப்புகளை தெரிவிக்கிறதா சொல்லி பெண் மீதான ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதையும் நம்ம பேசணும்ல. நம்ம என்னென்னா, சில ஐடி இருக்குது திமுகவில், பூதம், மெட்ராஸ் பையன், சில நந்தினின்னு ஒரு ஐடி, இப்படி 2-3 ஐடிஸ் இருக்குது. இந்த ஐடியெல்லாம் நீங்கள் வந்து சிங்கிள் பர்சன், அவங்களுக்கு வேற ஒரு பேர் இருக்கலாம், சுரேஷோ ரமேஷோ ஏதோ ஒரு பேர் இருக்கலாம். இந்த ஐடியெல்லாம் நீங்கள் மெசேஜ் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ண முடியும் உங்களால். இது பற்றி தகவல் கொடுங்க, இவங்க எங்கே வேணாலும் இருந்து இயங்கட்டும். அவங்க வந்து அவங்க பேஜை ஃபுல்லாக பார்த்தா திமுக ஆதரவாளராகவே இருப்பாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவங்க இயங்கிட்டு போட்டாங்க, அவங்களுடைய பிரச்சனை. அவங்ககிட்ட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ண முடியும், மெசேஜ் பண்ணி நீங்கள் என்ன இதை பற்றி பேசுகிறீங்களே, தகவல் கொடுங்கன்னு. அப்படியே கம்மிங் டு தாவேக்கா,
தாவேக்காவில் சில ஐடிஸ் இருக்குது. போக்கிரி விக்டர், ம் அப்புறம் சம்திங் பிரியா, சங்கீதா, எஸ்தர், இப்படி பல ஐடிகள் இருக்குது. இந்த ஐடிக்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நபர் 10 ஐடி வச்சுருக்கான். ஓகே. நீங்கள் 10 பேருக்கு மெசேஜ் பண்ணாலும் உங்கள்கிட்ட ஒரு ஆள் தான் இன்ட்ராக்ட் பண்ணுவான். ம் உங்களுக்கு ஒரு ஆள் தான் இன்ட்ராக்ட் பண்ணுவான். இவனும் ஃபாரினில் தான் இருக்கான். ஓகே. இவனும் ஃபாரின் தான் இருக்கான். நான் ட்விட்டரில் ஃபாரின்லேருந்து ஒர்க் பண்ணுறாங்களா விஜய்க்கு? ஆமாம். நீங்கள் எங்கே வேணாலும் இருந்து ஒர்க் பண்ணட்டும், எங்கே வேணாலும் இருந்து ஒர்க் பண்ணட்டும், பிரச்சனை இல்லை. உன் ஐடியாலஜிக்கு நீ ஒர்க் பண்ணுற, அதை நேர்மையாக பண்ணிட்டு போன்றோம். நீ மாஸ்லேருந்து கூட வேலை செய், நேர்மையாக இருந்து வேலை செய்யணும். இப்போ ஒரு நபர் 10 ஐடி வச்சு வேலை செய்கிறான். நான் வாய்ஸ் ஆஃப் காமனில் ஒரு சோர்ஸ்லேருந்து விசாரிக்கிறேன், ப்ரோ நான் இங்கே வரும்போது நான் 60 ஐடி வச்சுருந்தேன், 60 ஐடி வச்சுருந்தேன், இன்னைக்கு எல்லாத்தையும் நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏங்க க்ளோஸ் பண்ணி இவங்க வந்து நான் சொல்கிறதுக்கு எதுக்கும் அப்ரூவ் தர மாட்டுறாங்க, அதனால் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்போ இப்போ நீங்கள் இல்லாமல் அன்அஃபிஷியலாக நிறைய வீடியோஸ் அதெல்லாம் வருது, அதெல்லாம் தனி டீம் ப்ரோ, அவங்க தனியாக பண்ணுறாங்க. இங்கேருந்து நான் பண்ணுறேன், எதுக்கும் அப்ரூவ் வரல. இதே மாதிரி தான் எல்லா கட்சிகளும் ஐடி டீம் வந்து வச்சு பண்ணுறாங்க. அது யாராக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சி கூட நல்ல ஒரு ஐடி விங் ஒன்று அமைச்சு வச்சிருக்காங்க. இப்போ இது எல்லாரும் தானே பண்ணக்கூடிய வேலை. இது எல்லாருமே பண்ணுறாங்க. நீங்கள் வந்து சிவகார்த்திகேயன் பொங்கல் விழாவை போடும்போது, ஃபோட்டோ போடும்போது கீழே ஒரு ஐடி வந்து பிஞ்சு பழுத்துருச்சுன்னு போடுறான். இந்த மாதிரி கீழ்த்தரமான ஐடியை நீங்கள் சொல்கிற நாம் தமிழரோ, அதிமுகவோ, திமுகவோ, இல்லை விசிகாவோ, இல்லை வேறு ஏதாவது ஐடி விங் பண்ணியிருக்கா? சூரி வந்து தீபாவளி கொண்டாடினா திண்ணையில் படுத்தவனுக்கு திடுக்குன்னு வாழ்வை பாரு, இந்த மாதிரி நேரம் பண்ணியிருக்கானா? அந்த நல்ல காமெடி ஆக்டர் ஒருத்தர் இருப்பார், அவரோட பொண்ணுக்கிட்ட போயிட்டு இன்னும் உங்கள் அப்பா சாகலையான்னு கேட்குறாங்க. அந்த இது எல்லாமே டிவிகே, விஜயோட பேனரில் டிவிகேன்னு பேர் போட்டு இருக்கிற ஐடி. அந்த பொண்ணு திரும்ப கேட்குது, நீ எல்லாம் 41 பேர் குடும்பத்தோட ஸ்டாம்பர்டில் செத்து போயிருப்பான்னு நினச்சேன், இன்னும் சாகலைன்னு திரும்ப செருப்பு எடுத்து அடிச்சு மாதிரி. இப்படி கேட்டால் அப்படி தான் கேட்கும். இது ஒரு கேள்வி வருது. அடுத்து இப்போ மறுபடியும் கம்மிங் டு சிவகார்த்திகேயனோட ஃபேமிலியை மாஃப் பண்ணுறது, அது அவரே ஓப்பனாக சொல்லியிருக்காரு. இப்போ நான் சொன்னால் பிரச்சனை, அவர் ஓப்பனாக சொல்கிறாரு, இந்த தடவை எனக்கு பெய்டு அட்டாக், சைபர் அட்டாக், பெய்டு ப்ரமோஷன், ஒரு நரேட்டிவ்னு சொல்லி பயந்து சொல்கிறாரு. அடுத்து குஷ்பு தாவேக்காவுக்காகவே பேசுகிற ஒரு மனுஜுவோ ஏதோ சம்திங் ஒரு ஐடி, ஒரு ட்விட்டர் பேஜ், இது யூடியூப் பேஜ், அந்த பொண்ணு ஜனநாயகனுக்கு தான் சப்போர்ட்டாக பேசிச்சு, அதை போய் கடிக்கிறானுங்க. இப்போ இதெல்லாம் இங்கே நடக்குதான்னு சொல்லுங்கள். இது ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணி ஆகணும். தனிப்பட்ட முறையில் நானே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில். ஒரு கோயில் திருவிழாவில் கொடி கட்டிட்டு போகிறாங்கன்னு சொல்லி இன்பாக்ஸை ஆஃப் பண்ணுற சூழ்நிலைக்கு எனக்கு உருவாக்குனாங்க. யார்? அவங்களுடைய தொண்டர்கள் தான் வச்சுங்களேன். சரி. அந்த தனிப்பட்ட முறையில் பர்சனல் மெசேஜுக்கு வரான். மீன்ஸ் அந்த கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுங்க. சரி, அதுதான் போயிடுச்சுன்னு பார்த்தா பர்சனல் மெசேஜுக்கு வந்து பேச ஆரம்பித்தேன். இப்போ நான் யாருன்னு சொல்லி நான் யார் கூடலாம் ட்ராவல் பண்ணுறேன்னு சொன்னதுக்கப்புறம் அவன் ரெண்டாவது அதை இந்த விஷயத்த பண்ணலை. தாவேக்கா பொறுத்த வரைக்கும் அவங்க இருக்கக்கூடிய ரசிகர்களே அவங்களுக்கு வந்து வாரியர்ஸை செயல்படுறதா சொல்லி நானும் பார்க்குறேன். இப்போ நான் சோஷியல் மீடியாவில் ஆனால் மற்ற கட்சிகள்லாம் வந்து தனியாக ஒரு டீம் உருவாக்கி வச்சிருக்காங்க, ஒரு ஐடி விங். அவங்க இந்த வேலையை தான் திருப்பி செய்யறாங்கன்றது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, இந்த ஒப்பீனியனை இவங்க செட் பண்ண நரேட்டிவ். நீங்க தாவேக்காவில் இருக்கிற விஜய் ரசிகர்கள் எல்லாருமே அப்பாவிகள், முக்காவாசி பேர் ரசிகர்கள் இந்த தவறை திருப்பி செய்யறாங்க. இல்ல நான் சொல்றேன், முழுசா பேசுறேங்க. அந்த ரசிகர்கள் எல்லாருமே அப்பாவிகள். கட்சிக்குள்ள இருக்கிற அடிமட்ட தொண்டர்கள் இருக்காங்கல்ல, ரொம்ப 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 அப்பாவிகள். மாவட்டத்துல துணை பொறுப்புகள் இருக்காங்கல்ல, அவங்க இன்னும் அப்பாவிகள். இங்க யார் ஃப்ராடு அப்படின்னா மாவட்ட செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள். இந்த 2 கேட்டகரி மட்டும்தான் இருக்கிற எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணிட்டு பழி எங்க தூக்கி போடுறாங்கன்னா, இது தானா சேர்ந்த கூட்டம், இந்த கூட்டம் வந்து தான் மாஃபிங் பண்ணுது, இவங்க தானாவே பண்ணுவாங்க, இதெல்லாம் கட்சி தலையிடாது அப்படின்னு இந்த அப்பாவி மேலே பழிய போடுறாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, நான் ஒன்று ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன். விஜய் ரசிகர்கள் யாராக இருப்பாங்க? ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, ஒரு 40 வயசு கீழே 24 மணி நேரமும் அவனுக்கு மாஃப் பண்ணுறதுக்கோ, இல்லை இன்னொருத்தரை போயிட்டு அசிங்கமாக பேசுகிறதுக்கோ, இல்லை ட்விட்டரில் 24 மணி நேரமும் செயல்படுறதுக்கோ அவனுக்கான அந்த சூழல் இருக்குமா? நீங்கள் ஒருத்தர் 2 பேர் சொல்லுங்களேன். இல்லை, வாய்ப்பு குறைவு கொஞ்சம். ஒரு கேங்கே இப்படி வேலை செய்யுதுன்னா அப்போ அவனுக்கு ஒரு பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்து உனக்கு ஒரு செட்டப் பண்ணி கொடுத்தவனா தானே அது பண்ண முடியும். கண்டிப்பாங்க. நீங்கள் சொல்கிறத வந்து ஒரு விஷயத்தில் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு வச்சுங்க. இதைத்தான் எல்லா கட்சிகளும் செய்யுதுன்னு சொல்லி அந்த பகிரங்கமான குற்றச்சாட்டை எல்லாரும் முன் வைக்கிறாங்க. நானே பார்த்துருக்கேன். அண்ணாமலை வார் ரூம் வச்சு பண்ணியிருக்காரு. இது இப்போ தெரியாது, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியும். அதை நான் வந்து சொல்ல முடியாது. நான் வேற ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சேன். அதை நான் வெளிப்படையாக சொல்லி நேராக அண்ணாமலை ஃபோன் பண்ணி சொல்லுவாப்புல. நிறைய தடவை சொல்லியிருக்காருன்னு வச்சிங்களேன். அதை விடுங்க. இதே வேலையை தான் எல்லாரும் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன் நான். இது பர்டிகுலராக தாவேக்கா மட்டும் நம்ம ப்ளேம் பண்ணுறது தப்பு இல்லை. சொல்கிறேன்னா இங்கே மாஃபிங்கு, ஒவ்வொரு முக்கியமான பிரபலங்களோட ஐடியில் போயிட்டு அசிங்கமாக திட்டுறது,
ஒருமையில பேசுறது, இது எல்லாமே திமுக, அதிமுக, நாம் தமிழர் பண்ணுதான்னு கேட்குறேன். ம் இதை பண்ணுதான்னு கேட்குறேன். எனக்கு நான் இப்போ மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. லிவிங்ஸ்டன், சூரி, ஓகே, சிவகார்த்திகேயன், குஷ்பு, இப்படி மென்ஷன் பண்ணி நபர்களோட சொல்கிறேன். இந்த மாதிரி உங்க நபர்கள் இந்த யாராவது கேள்வி இப்படி திருப்பி முன் வைக்கிறேன். தாவேக்காவுடைய இந்த விஷயங்களை அவங்கள பற்றி அவதூறு பரப்புறதுக்காக கூட வேறு கட்சி சார்ந்த நபர்கள் ஏன் இந்த விஷயத்தை செய்யக்கூடாது? என்ன பிளான் கேட்குப்ப? இல்லை, இது இந்த விஷயம் வர சொல்லலாம்ல. தாவேக்காவுடைய அந்த கிரெடிபிலிட்டியை வந்து காலி பண்ணுறதுக்காக வேறு கட்சி சார்ந்தவர்கள் யாரோ இந்த விஷயத்தை தாவேக்கா மாதிரி செஞ்சா என்ன பண்ணுவீங்க? சரி, அப்போ இதை உடைக்க வேண்டியது தானே? எதை உடைக்க சொல்கிறீங்க? தலைமையில் இருக்கிறவங்க உங்க கட்சியை பத்தி ஒரு டீம் பண்ணுது. நீங்க வந்து இந்த ஐடியெல்லாம் திமுகவில் இருக்கவங்கலாம் ஃபாரின்ல இருந்தெல்லாம் பண்றாங்க, இவங்களும் இதே மாதிரி பண்றாங்க, இவங்க தான் தீய சக்தின்னு எல்லாம் பேச தெரிஞ்ச உங்களுக்கு இந்த ஐடியெலாம் நம்மளது இல்லை அப்படின்னு கீழே இருக்க ஒரு செயலாளர், மாவட்ட செயலாளரோ இல்லை கீழே இருக்கிற இல்லை அந்த இப்போ செய்தி தொடர்பாளர்னு போட்டிருக்காங்கல்ல அவங்களோ இல்லை வேற யாராவது வந்து அதுக்கு இல்லைன்னு ஒரு மறுப்பு தெரி செய்தி வெளியிடலாம்ல? 50 ஆண்டுகள் பாரம்பரியம் அதிகமாக வந்து ஆண்டுட்டாங்க. ஒரு பொருளாதார ரீதியாக கட்சிகளோ சரி எல்லாம் பலமாக இருக்கிறாங்க. இவங்க பண்ணுவாங்களா? புதுசாக வந்திருக்காங்க, அவங்களுக்கான அனுபவம் கிடையாது. இப்போதான் அனுபவசாலிகளை கொண்டு வந்து சேர்க்குறேன். நல்லா புரிஞ்சுங்க, அனுபவசாலிகளை கொண்டு வந்து கட்சியில் சேர்த்துட்டே வரோம். ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இப்போ தான் நாங்கள் வந்து முதல் அடியே எடுத்து வைக்கிறோம். இவங்க கிட்ட நம்ம இதை எதிர்பார்க்கறது சரியா அப்படின்ற கேள்வி தான் அவங்க முன்வைக்கிறாங்க. நீங்கள் என்ன செய்வீங்க இப்போ? இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்கீங்க? இது வரைக்கும் அவங்க ஒன்றுமே செய்யலைங்க, இனிமேல் தாங்க செய்யணும். அதுக்கான வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லணும். நாங்கள் தேர்தலை சந்திச்சா தானங்க செய்ய முடியும். நம்ம ஒருத்தவங்களை எதிர்க்கலாம், தப்பு இல்லை. வாதமே ரொம்ப இது. நீங்கள் தேர்தலை சந்திச்சாதான் செய்ய முடியும்னா 2024 நீங்களாக தான் ஒதுங்குனீங்க, சந்திச்சிருந்திருக்கலாம். நடுவில் வந்த இடைத்தேர்தலை சந்திச்சிருக்கலாம், நீங்களாக தான் ஒதுங்குனீங்க, செய்யலை. நான் தேர்தல் வந்தால் சிஎம் அப்படின்றீங்க. கட்சிக்குள்ளே நடக்கிற உட்கட்சி பூசலில் தலையிடுறது இல்லை, அமைதியாக இருக்கீங்க. கட்சிக்குள்ளே லஞ்சம் வாங்குறான், ஊழல் வாங்குறான், மாவட்ட செயலர் காசு வாங்குறாங்கிறீங்க. நான் மாற்றுன்னு சொல்கிறீங்க. திமுக வாங்குது, அதிமுக வாங்குதுன்னு சொன்னீங்கன்னா நீங்களும் அவங்களோட ஒன்று தான். நான் மாற்று கிடையாது. நீங்கள் அதை தடுத்து நிறுத்தினாதான் மாற்று. இப்போ வரைக்கும் அதை பற்றி குரல் கொடுக்கல. மாவட்ட செயலாளர் பதவி தரேன்னு சொல்லி ஒரு பொண்ணோட வீட்டுக்குள்ளே போகிறா, இன்னைக்கு வரைக்கும் அவனை கட்சியிலேருந்து அந்த ஆளை எடுக்கலை. அவன் மீது நடவடிக்கை எடுத்திருக்கணும், செய்யலை, எடுக்கலை. இன்னைக்கு வரைக்கும் எடுக்கல. அஃபீஷியலாக சுற்றிக்கிட்டு இருக்காரு, வெளியில் பேனரோட சுற்றுறாரு. நீ ஊழலை ஒழிப்பன்றீங்க, கட்சிக்குள்ளேயே அவ்வளோ ஊழல் நடக்குதுன்னு சொந்த கட்சி பெண் நிர்வாகி சொல்லுது. அப்புறம் நீங்கள் அப்படியே கம்மிங் டு நீங்கள் ட்விட்டரில் வாங்க. இந்த ட்விட்டரில் இவ்வளோ மோசமான விஷயங்கள் நடக்குது. உங்கள் கட்சியில் பெரும்பாலும் மீடியா பர்சன்ஸ் தான். ராஜ்மோகன், சிடிஆர், அப்புறம் வந்து நீங்கள் வந்து லேட்டஸ்ட்டாக எடுத்த ஃபெலிக்ஸு, இப்படி எல்லாருமே இவங்க தான் இருக்காங்க. இவங்களை வச்சியாவது இதை ஒருங்கிணைச்சு ஒரு பட்டியலை உள்ளே கொண்டு வந்திருக்கணும். நீங்கள் சொல்கிற அந்த போக்ரி விக்டரு, முக்கியமான நபர்கள்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு பையன் வந்து வைஷ்ணவியை கண்டந்துட்டமாக வெட்டுவேன்னு வீடியோ போடுறான். இதெல்லாம் வந்து பார்க்குறீங்க. திமுக தான் இதை செய்யும் அப்படின்னா திமுகவே எதுக்கு சொந்த ஐடி கார்டு மேலே கேஸ் போடணும்னு கேட்குறேன். திமுகவே சொந்த ஐடி காரனை எதுக்கு கைது பண்ணணும்னு கேட்குறேன். நீதிபதியை தப்பா பேசுனாங்கன்னு தானே கைது பண்ணாங்க. அப்போ அவன் திமுகனா அவனை ஏன் கைது பண்ணணும் அப்படின்னு விட வேண்டியதானே? வைஷ்ணவியை தப்பா பேசினான்னு சொல்லி ஒருத்தனை கைது பண்ணுறாங்க, எது கைது பண்ணும்? திமுக காரனை விட்டுற வேண்டியதானே? இப்போ இங்கே சமூக நீதி காப்பாற்றணும் இல்லைங்களா? எதுக்கு இந்த இடத்துல பேசுனது தப்பு, சட்டப்படி தப்பு. ஃபேஸோட அதுக்காக நம்ம கைது செஞ்சு ஆகணும். நீங்க ஐடியை கம்ப்ளைண்ட் வந்தா கம்ப்ளைண்ட் செஞ்சே ஆகணும். நான் கேட்ட கேள்வினா, நீங்க கேட்ட கேள்வினா ஐடி திமுக ஐடியாவே இருக்கலாம், அவங்களே கூட உங்களுக்கு இது பண்ணலாம்னு சொல்றீங்க. ஐடி யாரோடதுன்னு கண்டுபிடிச்சு அந்த நபரையே தூக்கி வச்சு அந்த நபர் கட்சியிலேயே இருக்கிறாருன்னு தெரிஞ்சிருச்சு. அது அவர் தான் தெரிஞ்சிருச்சு. அப்பனா இது திமுக இல்ல தாவேக்கான்னு தெரிஞ்சு போச்சுல்ல. அப்பனா இதுல என்ன நீங்க மறுபடியும் அந்த அதிலே பாயிண்ட் உடையுதுல? உங்களுக்கு பாயிண்ட் நீங்க உடையறது நான் ஒத்துக்கிறேன். இது ஒரு சில நிகழ்வு வந்து அவங்க கட்டாயம் அரசு சட்டத்துக்கு சார்ந்த விஷயங்களை செஞ்சுதான் ஆகணும், அதனால செய்யறாங்க. ஆமா, இந்த ஐடி திமுக அது இல்லன்றதுக்கு நான் உங்களுக்கு கிளாரிஃபை கொடுத்துருக்கேன். ஒரு விஷயம், இப்போ அந்த அம்மா இந்த கட்சியில இருந்து வெளியே போயிட்டாங்க, தாவேக்கால இருந்து கண்டிப்பா அது பேசியிருக்கலாம். எதை பற்றி? அந்த பொண்ணை பற்றி விமர்சனம் பண்ணியிருக்கலாம், தவறாக பேசியிருக்கலாம், வெட்டியிருக்கலாம்னு சொல்கிறது நடந்திருக்கலாம். உண்மையிலேயே ஒருத்தன் வீடியோவே போட்டு அதுதாங்க நடந்திருக்கலாம். நான் இல்லைன்னு சொல்லி அவனுடைய கோபத்தின் வெளிப்பாடு பண்ணிட்டு அதுக்கான தண்டனை எடுக்கிறான். அவனை மட்டும் சொல்லலை. இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக சென்னை நீதிபதி ஒருத்தர் தீர்ப்பு கொடுத்தாருல, அந்த நீதிபதியே இங்கே தவறா விமர்சனம் பண்ணாங்க. அவர் வந்து திமுக ஆளுன்னு முத்திர குத்துனாங்க. அந்த நபர்கள்லாம் யாருன்னு அதில் ஒரு அதிமுக ஆளு இருந்தார், கைது செய்யப்பட்டவரில் ஒரு அதிமுக ஆளு இருந்தார். கைது செய்து சிறையில் வைக்கிறாங்க. அவங்க வந்து பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தா அதுல ஒரு பையன் வாய்ஸ் ஆஃப் ஒரு பையன், அவன் ஒரு பையனும் இருந்தான். அவன் இன்னைக்கு வரைக்கும் ஏதோ சம்திங் ஏதோ பேரு, அவன் இன்னைக்கு வரைக்கும் யூடியூப்ல இயங்கிக்கிட்டு தான் இருக்கிறான். எது டிவிக்கே பேர்லயே இயங்கிட்டு இருக்கிறான். வாய்ஸ் ஆஃப் காமன் நேம்ல வாய்ஸ் ஆஃப் அவனோட பேரை வச்சுப்பான் பக்கத்துல ஏதோ ஒண்ணு, அப்படி வச்சுதான் இயங்கிட்டு இருக்கிறான்.
அப்போ இதெல்லாமே இது திமுக ஐடி தான் நம்ம பொத்தாம் பொதுவாக சொல்ல முடியாது. ஆதாரத்தோட நீங்க சொல்லணும். நான் இப்போ உங்கள்கிட்ட ஆதாரத்தோட சொல்றேன். இந்த நபர்கள் எல்லாருமே இப்படி அவதூறுகளை பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றேன். போக்கிரி விக்டர்ன்ற ஐடி மேல கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாட்டி கேஸ் போட்டாங்க. அப்போ நீங்க வந்து இது திமுக ஐடினா ஏன் அவங்க மேல கேஸ் போடணும்? நம்ம வந்து கேள்வி வந்து ஏன் செஞ்சிருக்க கூடாதுன்ற ஒரு கேள்வி தான் எழுது. நீங்கள் ஒரு சில உதாரணங்களை முன் வைக்கிறீங்க. இப்போ நம்ம பேசிட்டு இருந்த விஷயம், முக்கியமான விஷயம் வந்து இந்த அனி டேப்ன்ற விஷயம். இது பின்னணியில் நிர்மல்குமார் இருக்காரா அப்படின்றது ஒரு கேள்வி. இது எதுக்காக ஆதாரம் இருக்கா அப்படின்ற இன்னொரு கேள்வியும் வரும். அவர் தான் இதை பண்ணுறாரு, இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்களா, இல்லை நம்ம ஜஸ்ட் முன்கூட்டியே நம்ம தகவலை தெரிவிச்சிட்டோமா, அந்த தப்புலேருந்து தப்பிச்சிட்டாங்களா எல்லாரும்? இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் வந்து அந்த கட்சியில் இருக்க ஒருத்தரோட பவர் வந்து நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அடுத்தடுத்து பேசும்போது புரியும். ஜான் ஆரோக்கியசாமி தான் உச்சபட்ச பவர் இருக்குது. ஓகே. ஏன்னா இவ்வளோ நாள் விஜய் தூங்குறாரு, விஜய் வரமாட்டார், விஜய் சோம்பேறி, விஜய் கைது செய்யப்படுவார், விஜய் பி டீமு சங்கின்னு எவ்வளோ சொன்னாலும் யாருக்குமே கோவம் வரல. நேற்று ஜான் ஆரோக்கியசாமி கைதுன்னு சொன்னோடனே ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவும் பற்றி எரியுது. ரெண்டாவது சிடிஆர் நிர்மல்குமார் வந்து நீங்கள் எல்லா ஊடகமும் அறத்தோடு செயல்படணும்னு வார்த்தையை விடுறாரு. ஏன்னா அந்த கட்சி ஜான் ஆரோக்கியசாமியோடது. ஆமா, ஏன்னா நீங்க யாருக்குமே கோவப்படலை. நீங்க சிபிஐ விசாரணையில விஜய் உள்ள இருக்கும்போது இங்க தமிழ்நாடு பத்தி எரிஞ்சிருக்கணும், கொள்கை ரீதியா உள்ள இருந்திருந்தாங்கன்னா. அப்படி இல்லைன்னா நீங்க ஒன்றும் இல்லை, நீங்க இங்க இருக்கிற திமுகவில் அதிமுக வீட்டில் சிபிஐ ரைடு போச்சுன்னா என்ன நடக்கும்? வாசல்ல உட்காந்துருவாங்க, வாசல்ல உட்காந்துருவாங்க. விசாரணைக்கு தானே போயிருக்காரு, அதனால அமைதியா இருக்காங்க. அவங்களுக்கு இங்கிருந்து விசாரிக்க போனவங்களுக்கும் இங்கேருந்து ஒரு ட்வீட்டோ இல்லை கண்டனமோ ஏதோ தெரிவிப்பாங்க. ஆனால் விஜய் போனப்போ இங்கே வெளிலேருந்து ஜாலியாக கோஷம் போட்டுட்டு இருந்தாங்க. அது ஒரு வித்தியாசமானது. நீங்கள் வந்து இது ஜானோட பவர். ஆனால் ஜானுக்கு உள்ள என்னன்னா ஒரு 6 வடமாநில தொழிலாளர் தொழிலாளர் சொல்லக்கூடாது, வடமாநில ஒரு பிஏ, வடமாநிலத்தை சேர்ந்தவங்கள ஒரு 6 பேர், யாருக்குமே தமிழ் தெரியாது. இவங்க தான் ஜானுடைய செக்ரட்டரிஸ் மாதிரி. இந்த 6 பேர்கிட்ட தான் இவங்க அணுகணும். அவங்களுக்கு கீழே ஒரு 2 எடிட்டர், ஒரு கண்டென்ட் ரைட்டர், அவ்வளோதான், வேற யாரும் கிடையாது. அவ்வளோதான் ஜான் ஆரோக்கியசாமி டீம். விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு ஒன்று உருவாகுதுல்ல, அது வந்து ஆதவர்ஜனா உள்ளே வந்ததுக்கப்புறம் தான். வாய்ஸ் ஆஃப் காமன்றது ஆதவர்ஜனா வந்ததுக்கப்புறம் தான் விஜய் ஒரு வீடியோ வெளியிடுவார், விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லுவார். அதுலேருந்து தான் அசிங்கமாக திட்டுறது, மாஃபிங்கு, எக்ஸ்ட்ரீம் லெவல் போகிறது, உங்களுக்கு எல்லாமே நடக்கும். நீங்கள் நல்லா யோசிங்க. விஜய் ரசிகர்கள் இதுக்கு முன்னாடியும் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருந்தாங்க. அவங்க போய் அஜித்தையோ ரஜினியோ சூர்யாவையோ யாரையாவது இந்த அளவுக்கு மோசமாக டீஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பின்னணி ஆதவர்ஜன் சொல்கிறேன். ஆமாம், அந்த டீம் தான், வாய்ஸ் ஆஃப் காமன் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். அது ஹெட்டு தான். நீங்கள் சொல்கிற கேள்வி வந்து ஏற்புடையது. நான் திருப்பி அப்படியே கேட்குறேன். இதுக்கு முன்னாடி திமுகவுக்கு இந்த வேலையை பண்ணிட்டு இருந்தார்ல, அவர் ஏன் பண்ணிருக்கூடாது இந்த மாதிரி வேலை? திமுகவில் ஒரு மெயின் ஹெட்லாம் கிடையாது. இல்லைங்க, இருந்தாருல்ல, அவர் தலைமையின் கீழே இறங்கி அதே வேலையை திமுகவுக்கு செஞ்சிருக்காருல்ல. அங்கே மாஃபிங்கெல்லாம் பண்ண முடியாது. நீங்கள் அதுக்கு முன்னாடி ஆதவர்ஜனா எங்கே இருந்தாரு தெரியுமா? சொல்லுங்கள், எனக்கு தெரியல, நீங்கள் சொல்லுங்கள். சுதாகர் ரெட்டின்னு ஒரு பாஜகவோட எம்எல்ஏக்கு வேலை பார்த்தாரு கர்நாடகாவில். அங்கே போய் வேலை பார்த்து, அந்த சுதாகர் ரெட்டி யார் அப்படின்னா கர்நாடகா ஆட்சியை கலைக்கிறதுக்காக அவர் கூடவே ஒரு 10-15 எம்எல்ஏ கூப்பிட்டுக்கிட்டு மகாராஷ்டிராவுக்கு போனவர். அங்கே கூவத்தூர் மாதிரி அங்கே ஒரு செட்டப்பில் வச்சு ஆட்சியை கலைச்சாங்க. அந்த சுதாகர் ரெட்டிக்காக ஆதவர்ஜனா வாய்ஸ் ஆஃப் காமன் டீ வேலை செஞ்சுச்சு. அவர் தோத்து போயிட்டார். ஓகே. அப்புறம் மறுபடியும் இவங்கெல்லாம் வெளியே வந்துட்டாங்க. நீ எனக்கு வேலை செஞ்சு கிழிச்சது போதும், நீ கிளம்புட்டாங்க. அப்புறம் தான் இவர் இங்கே வந்தார். அதுக்கப்புறமா அவர் தனியாக நின்று எம்பியாக ஜெயிச்சிடுறாரு. நீ வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஒரு எம்பி ஜெயிச்சதுக்காக கோட்டரும் கோழி பிரியாணியும் அப்படியே லைனில் நிற்க வச்சு கொடுத்துருக்காங்க. அது இவர் தான். அதுக்கப்புறமா தான் இவர் திமுகவுக்கு வராரு. திமுகவில் இவர் வந்து பெருசாக வேலை செய்யல. அங்கே ஐபேக் தான் வேலை செய்யுது. ஐபேக் தான் முழுக்க வேலை செஞ்சிச்சு. அதுக்கப்புறமா இவர் சைடில் இருந்து ஒர்க் பண்ணவர். அப்புறமா இவர் விசிகாவுக்கு போகிறாரு. விசிகாவில் இந்த மாதிரி அநாகரிகமான வேலைக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. தம்பி இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு ஓப்பனாக அடிச்சுருவாங்க. இங்கே வந்ததுக்கப்புறமா இவர் பார்க்குறாரு, ஃபுல்லாக ஜென்சியாக இருக்குது, எல்லார் கையிலையும் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது, எல்லாரும் கேம் விளாட்றான், எல்லாரும் எதையோ பார்க்குறான். ஓகே, இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு விஜய் வச்சு ஒன்று பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு பக்கத்தில் என்ன ஆகுதுன்னா, ஒரு சிலரால் அப்படியே தனியாக ஒரு டீமை டெவலப் பண்ணி, ஒரு லேடி, நான் அவங்க பேரை சொல்ல விரும்பல, அவங்க ஒரு லேடி, அவங்க ட்விட்டரில் ஆக்டிவாக இருப்பாங்க, என்னை பிளாக் பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு தனி லாபி வச்சு அவங்களே ஒரு 4 ஐடி, பொண்ணு பேர்லேயே 4 ஐடி கிரியேட் பண்ணி அவங்க தனியாக ஒரு லாபி பண்ணிக்கிட்டு ஜான் ஆரோக்கியசாமி எதிர்த்து ஒரு பெரிய ஆர்டிக்கலே போட்டாங்க. அவன் வந்து அதிமுகவுக்கும் வேலை செய்கிறாரு, தாவேக்காவுக்கும் வேலை செய்கிறாரு, அவங்க போட்டாங்க. ஆனால் அவங்க வந்து தாவேக்காவில் ஒரு முக்கியமான நபராகவே இருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் ஜான் ஆரோக்கியசாமி சொல்லி பல மீடியாக்களில் அவங்க போய் பேசியிருக்காங்க, விவாத மேடைகளில் பேசியிருக்காங்க. அப்படியான ஒரு ஆள். 2 பேருக்கு நடந்த கிளாஷ்னால அவங்கள தூக்கி ஓரங்கட்ட உட்கார வச்சுட்டாங்க. இப்போ இந்த இவர் ஆதவர்ஜனா உள்ளே வந்ததுக்கப்புறம் தான்
இந்த மாஃபிங் எல்லாமே அதிகமாகுது. நீங்கள் விஜய் ரசிகர்களை பொத்தாம் பொதுவாக சொல்ல முடியாது. கட்சியை ஆரம்பிக்கும் போது இந்த அளவுக்கு வைப்ரண்ட்டான ஒரு ட்விட்டர் ஆக்டிவில் அசிங்கமாக திட்டுறது மாஃப் பண்ணுறதுலாம் பெருசாலாம் கிடையாது. அதிகபட்சமாக இவங்க வந்து ரஜினி விஜயை திட்டிப்பானுங்க, அவ்வளோதான், பெருசாலாம் இருக்காது. அந்த சண்டை தான் ஓடும். இங்கே வேறு மாதிரி எக்ஸ்ட்ரீமாக போகுது. அப்போ இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு பெரிய பேக் பவர் இருக்குது. இதை அவன் பண்ணும்போதே பயப்படுவான். இப்போ சைபர் கிரைம் என்ன பண்ணுது அப்படின்ற ஒரு கேள்வி பல கம்ப்ளைண்ட் போகுது. பல கம்ப்ளைண்ட் போனாலும் இப்போ என்ன சின்னதாக ஒரு ஒரு கட்சி தலைவரையோ இல்லை எல்லா ஐடியும் டிமாண்ட் சிஎம் வந்து நம்ம ஒரு தவறுதலாக பேசிட்டாலோ உடனே கைது செய்யப்படுறாங்க, உடனே அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. நீங்கள் அப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும்? அதுதான் இல்லை, அதுதான் நான் கேள்வியாக முன்வைக்கிறேன். அப்படின்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ட்விட்டு வந்து இப்போ பயன்படுத்துறாங்க, லட்சக்கணக்கான கமெண்ட்ஸை பயன்படுத்துறாங்க. அவங்கெல்லாம் என்ன கைது பண்ணியிருக்கணுமே, ஏன் பண்ணலை? அதெல்லாம் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு. எதெல்லாம் இந்த சமூகத்துக்கு ரொம்ப சென்சிட்டிவாக மாறுதோ அது எல்லாத்துமேலே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. தனிநபரான தாக்குதல் எல்லாத்தையுமே அவங்களால சமாளிக்க முடியல. இப்போ நீங்கள் என்ன ஆன்லைனில் திட்டினீங்க அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்ஸ் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. சொல்கிறேன், இது சாதாரணமாக ஒருத்தவங்களை நான் தவறுதலாக பேசுகிறேன், கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அவங்க மீது நடவடிக்கை எடுக்கிறாங்களே காவல்துறை அப்படின்னா அந்த தாவேக்கை சார்ந்த எல்லாரையுமே கைது பண்ணியிருக்கணுமே. அப்படி நீங்கள் பண்ண முடியாது. நீங்கள் அப்படின்னா வந்து இந்த நான் சொல்கிறல 1-to-1க்கான தாக்குதலில் சைபர் கிரைமால் ஃபுல் ஃபோர்ஸில் எல்லாருமேலாம் கைது பண்ண முடியாது. அவங்களோட அதிகபட்ச வேலை என்னென்னா, நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு மாதத்தில் அந்த ஐடியா காலி பண்ணிருவாங்க. அந்த மாதிரி நிறைய ஐடி காலியாக இருக்குது. நிறைய ஐடி நான் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த ஐடிலாம் இல்லை. இப்போ அவங்க மார்க் பண்ணியிருக்க சில ஐடிஸும் இருக்கும், இந்த ஜேடி ட்ரோல்ஸு, இந்த மாதிரி நிறைய ஐடிஸ் இருக்குது. இவங்களாம் மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க மறுபடியும் எதாவது மார்க் பண்ணானா ஐடியை தூக்கலாம். அவ்வளோதான் அவங்களால வந்து செய்ய முடியும். அவங்கள ஃபாரினில் இருக்கிறான், அவனை எங்கே போய் சைபர் கிரைம் கைது பண்ண முடியும்? அங்கே இருக்கும்போது இவன் இங்கேருந்து அந்த ஐடியை தான் முடக்க முடியும். அதுக்கான வேலைகள் இருக்குது. ஆனால் சமூகம் சார்ந்த பிரச்சனைகள், திருத்தணி விவகாரம் நடந்துச்சுல, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, திருத்தணி ரயில் நிலைய தொழிலாளர் தாக்கப்பட்டது, வெட்டப்பட்டது, அந்த வீடியோவை யாரெல்லாம் பதிவிட்டு இருக்காங்களோ அந்த ஐடி எல்லாத்தையுமே அந்த வீடியோவை டெலீட் பண்ணுன்னு சொல்லி தான் சைபர் கிரைம் சொல்லுது. அது சட்டப்படி அதுதான், அது புரோட்டோகால் படி தான் அது செய்யுது. ஏன்னா நீங்கள் அது வந்து சம்மந்தப்பட்டது 18 வயசு கீழே இருக்க மைனர். ரெண்டாவது அது வந்து வன்முறை. அதுக்கு சமூக வலைதளங்களில் ஃப்ரீயாக இருக்கக்கூடாது. அதை பார்க்குறவன் என்ன ஆகும்? அது இருக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப ஃபுல் ஃபோர்ஸில் இறங்குறாங்க. சில விஷயங்களில் எதெல்லாம் வந்து தனிநபர் தாக்குதல் 1-to-1 சண்டைக்கெல்லாம் அவங்களால உள்ளே இறங்கி பண்ண முடியலை. ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகும்போது அதை கம்ப்ளைண்ட்டாக எடுத்து வச்சுட்டு அந்த ஐடியை பிளாக் பண்ணுறதுக்கான வேலைகளில் அவங்க இறங்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு பெரிய பிரச்சனைகளில் 1-to-1 வீடியோ பேசி நான் அந்த பொண்ணை வெட்டுவேன்ற மாதிரியான ஐடியில் கண்டுபிடிச்சி உடனே தூக்கிடுறாங்க. அவன் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கான உடனே கைது. வெளிநாடுகளில் இருக்கவங்கள என்ன பண்ண முடியும்? எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியல. அங்கே போய் கைது பண்ண முடியுமா? அது ஒரு சிக்கல் இருக்குது. அப்போ அது முடிஞ்ச அளவுக்கு அந்த ஐடியெல்லாம் பிளாக் பண்ணுறது, அந்த மாதிரியான வேலைகள்லாம் இங்கே பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம கம்மிங் டு இந்த பாயிண்ட் வந்துடும். இந்த ஐடி விஷயங்களில் பேசுனது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த ஹனி ட்ராப்பில் யாராவது மாட்டியிருக்காங்களா? இந்த பிரச்சனை பெருசாகுமா, இல்லை இது வந்து எச்சரிக்கை நடவடிக்கையோடு நீங்கள் செயல்பட்டீங்களா? மாட்டியிருக்காங்களாங்கிறத நான் ஏற்கனவே சொன்னது தான். யார் யார் மாட்டியிருக்காங்கன்னு தெரியல, ஆனால் யார் யாருக்கு ஃபண்டு போகுதுன்றது நமக்கு தெரியும். அவங்க வாங்குறாங்க. நான் அப்போ அவங்ககிட்ட சொல்லிட்டேன்னா நாளைக்கு வாங்குறவங்க ஹனி ட்ராப்பில் மாட்ட போகிற வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் சிக்கல். இப்போ இதுதான் வாய்ஸ் ஆஃப் காமன் ஆஃபீஸ் அப்படின்னா இங்கே சிசிடிவி இருக்கும். நான் உங்கள்கிட்ட வாங்குறேன்னா நாளைக்கு எனக்கு வந்து நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லணும், தம்பி இந்த வீடியோ நாளைக்கு உங்களை பேசுப்பா, விஜய் பேசுனது நல்லதுன்னு பேசுப்பா அப்படின்னும் போது, இல்லைங்க எனக்கு இது சரியா படலை அப்படின்னா அந்த சிசிடிவி காட்சிகள் லீக் பண்ணப்படும். அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க அப்படிங்கிறத என்னோட மோட்டிவ். அவ்வளோதான். நான் இதில் 2 கான்செப்ட். ஒன்று வந்து இந்த பத்திரிகையாளர்களுக்கு ஒரு அலர்ட் கொடுக்குறது. ஒன்று, அவங்களை காப்பாற்றுற அளவுக்குலாம் நான் பெரிய ஆபத்து வந்தவன் கிடையாது. அலர்ட் கொடுக்குறது, இவங்க பண்ணுவாங்க, வாய்ப்பு இருக்குது, ஜாக்கிரதையாக இருங்க, அவ்வளோதான். ரெண்டாவது, உன்னை ஒருத்தர் கருத்தியலாக பேசுகிறாரு, அவரை கருத்தியலாக எதிர்க்க உனக்கு துப்பு இல்லை, நீ எவ்வளோ கீழ்த்தரமான வேலை பார்க்குற பார்த்தியா அப்படின்னு அந்த டீமை அம்பலப்படுத்துறது. அவ்வளோதான். நான் விசாரித்த வரைக்கும் விஜய் அடிமட்ட கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் யாருமே இந்த வேலையை பார்க்கல. எல்லாரும் 15,000, 20,000, 25,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறான். அவனுக்கு ஒரு நாள் லீவ் போட்டால் கூட அவனுக்கு லாஸ் ஆஃப் பே. அவனால் அதை அந்த மாதம் ஓட்டவே முடியாது. இது அந்த கட்சியில் இருக்கிற 80% நபர்களுடைய நிலைமை. பெண்களுக்கும் அதே தான். துணி கடையில் வேலை செய்கிறாங்க, ஏதோ ஷாப்பிங்கில் மாலில் இந்த மாதிரி வேலை செய்கிறாங்க. பல பேர் அந்த சர்வே எடுத்தால் அவ்வளோதான் வருது. இப்போ இவங்க எல்லாருமே இவங்களை எல்லாருமே சனி ஞாயிறில் ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னா இதுதான் காரணம். நம்ம எல்லோரும் கிண்டல் பண்ணுறோம்ல, ஸ்கூல் பசங்க அப்படி இல்லை. இவன் கட்சிக்கு ஆள் வரணும் அப்படின்னா சனி ஞாயிறு போட்டால் தான். ஏன்னா இவங்க எல்லாருக்கும் லாஸ் ஆஃப் பே. அப்போ அந்த மாதிரி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த சாதாரண தொழில் செய்யக்கூடியவர்களை இவங்க ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த தொழில் செய்கிறவங்க எப்படி இவ்வளோ மோசமான வேலையை செய்வாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது.
இப்போ இவங்க செய்யலை. கட்சியில் துணை மாவட்ட அளவில் துணை பொறுப்பில் இருக்காங்கல்ல, அவங்களும் செய்யலை. ஏன் அவங்க செய்யலை அப்படின்னா, அந்த துணை பொறுப்பில் இருக்கவன் தான் விஜய் கூட 20 வருஷமா வேலை செய்கிறான், 20 வருஷமா போஸ்ட் ஓட்டுறான், 20 வருஷமா தலைவர் ஆயிட்டாங்க, மாவட்ட செயலாளராக இருக்காங்க, மாநில நிர்வாகிகளாக இருக்காங்க. விஜய் ரசிகர், விஜய்க்காக போஸ்ட் ஓட்டின யாராவது ஒருத்தர் மாநில அளவில் பொறுப்பில் இருக்காங்களா? யாராவது ஒருத்தரும் கிடையாது. நீங்கள் மாவட்ட செயலாளர் பார்த்தீங்கன்னா ஒருத்தரும் கிடையாது. ஏதோ 1-2 மாதம் எங்கேயாவது இருக்கலாம். ஆனால் முக்கால்வாசி மாற்று கட்சியிலேருந்து வந்தவங்க தான். நான் நேம் லிஸ்ட்டோட சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி அந்த மாவட்ட செயலாளர் எந்த கட்சியில், எந்த தேர்தல் பிரச்சாரத்தில், எந்த வேட்பாளருக்கு தேர்தல் பிரச்சாரம் முதற்கொண்டு செஞ்சு ஃபோட்டோ காப்பியோடு ரிலீஸ் பண்ணுவேன். இந்த தாமுலாம் இருக்காரு, ஈசிஆர் சரவணன்லாம் இருக்காரு, அவங்களாம் வேறு கட்சியிலேருந்து வந்தவங்களா? ஈசிஆர் சரவணன் நீங்கள் சொல்கிற அதே அன்பரசன் தாமு அன்பரசனுடைய நீண்ட காலமாக ட்ராவல் பண்ணவர், திமுகவுக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ணவர். எந்த தாமு? அம்பத்தூர் தாமுவா? சேப்பாக்கம் தாமுவா? தாமுன்னு ஒருத்தர் இருக்கார் இல்லை மாவட்ட செயலாளர். எல்லாருமே இது ஃபர்வேஸ் திடீர்னு உள்ள வந்து சொருவினவர், TK பிரபு இப்போ திடீர்னு உள்ள வந்து சொருவினவர், வேற யாரு? லயோலா மணி. திமுகவில் அட் அ டைம்ல 2 எம்எல்ஏக்கு வேலை பார்த்துட்டு இன்னைக்கு விவாத மேடையில் 2021 திமுகவுக்கு எதிர்ப்பலை வீசிருச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் எதுக்குப்பா 2023 நீ போய் தேர்தல் வேலை பார்த்த? யாரு? 2 எம்எல்ஏ, சென்னையிலேயே 2 எம்எல்ஏக்கு வேலை பார்த்தாரு. அதுக்கு முன்னாடி விசிகாவில் போய் திருமாவளவனுக்கு புக்கே போட்டிருக்காப்புல ஆள். அப்பெல்லாம் நீ எல்லாம் என்ன கொள்கையில் இருக்க, நீ என்ன இதில்? அப்போ நீங்க யாருமே கிடையாது. நீங்க ஆதவர்னா எங்க இருந்தாரு? அருண்ராஜ் எங்கே இருந்தார்? CTR எங்கே இருந்தார்? எல்லாருமே மாற்று கட்சி தான். அவங்க எல்லாருக்குமே ஒரே பிரச்சனை, இந்த சீட்டு சூடாக இருக்குது. லைட்டாக நான் வந்தால் யாராவது உட்காந்துருவாங்க. அதனால் அப்படியே சீட்டில் கப் ஜிப்புன்னு உட்காந்துருக்காங்க. வேலைகளையும் செய்யக்கூடாது, ஏதாவது ஃபயர் ஆயிரும் அப்படின்னு கப் ஜிப்புன்னு உட்காந்துருக்காங்க. ஒரே ஒரு ஆள் கட்சியில் வேலை செய்கிறார், செங்கோட்டையன் மட்டும் வேலை செய்கிறார். அவர் பாட்டுக்கு தனியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. மீதி எல்லாரும் சைலண்ட்டு. இப்போ பாதிக்கப்படுறதெல்லாம் யார்? ஏதாவது ஒரு இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் திமுகவில் அதிமுகவில் பாதிக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்க, நேரடியாக பாதிக்கப்பட்டவங்களா இருக்காங்க. அவங்க எல்லாருமே இங்கே இருக்கிறாங்க. தெரியாமல் இங்கே வந்துட்டோமே, நமக்கு இன்னும் அங்கீகாரம் கிடைக்கலையேன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கூட்டம்லாம் இங்கே நடக்கிற மாஃபிங், இங்கே நடக்கிற ஊடக பிரச்சனைகள், இங்கே நடக்கிற சமூக பிரச்சனைகளுக்கு இந்த மாநில நிர்வாகத்தினுடைய செயல்பாடுகள் எல்லாத்தினாலையும் அதிருப்தியாக இருக்கிறாங்க. அந்த அளவில் தான் இருக்குது. இன்னொன்று நான் ஒன்று சொல்கிறேன். இன்றைக்கி வந்து கூட்டம் நடக்குது, நிர்வாகிகளுடைய கூட்டம். அந்த கூட்டத்தில் இலவசங்களை ஒழிக்கலான்னு சொல்லி பேச போகிறாங்க. எவ்வளோ அடிமட்டத்தனமான ஒரு கூட்டமாக இருக்குன்னு பாருங்கள். இல்லை, இப்போ இலவசங்களால் ஏற்படக்கூடிய கடனையும் மக்கள் தான் அவங்க தலை மேலே போட்டுக்கணும். அதுவும் ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தை நம்ம யோசிக்கணும்ல. நீங்கள் கொடுக்கறது நான் தப்புன்னு சொல்லலை. சரி, இதை வந்து நம்ம வந்து பொருளாதார ரீதியாக நம்ம வளர்ச்சி அடைந்து அதுலேருந்து வரக்கூடிய உபரி பணத்தில் நம்ம கொடுத்தா அது வந்து வளர்ச்சி. 2021 அதே தாண்டி இருக்கிற கடன் மீது கடன் வாங்கி நம்ம கொடுத்துட்டே போனோம்னா இன்னும் கூடுதல் சுமை இருக்கும்ல. தமிழ்நாடு 2021 ஆட்சிக்கு வந்தப்போ பெரிய கடன் சுமைகளே இருந்துச்சு. மத்திய அரசாங்கம் சொல்ற ரேஷியோவோட அதிகமாக இருந்துச்சு. ஓகே, இப்போ அதை விட அதிகமாக இருக்குன்னு சொல்லி குற்றம் சாட்டுறாங்க. இல்லை, கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்களாம். டேட்டாவோட பேசலாம். இல்லை, அவங்க சொல்கிற ரேஷியோ 29 ரேஷியோ தான். அதுக்கு கீழே தான் தமிழ்நாடு இருக்குது. அதுக்கு கீழே தான் இருக்குது. மத்திய அரசாங்கம் சொல்கிற ரேஷியோ கீழே தான் இருக்குது. அவங்க வாங்குகிற ஃபண்டு எல்லாமே மத்திய அரசாங்க ரேஷியோ கீழே இருந்து முடிஞ்ச அளவுக்கு மக்களுடைய நேரடி திட்டங்களுடைய செயல்பாடுகளுக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக பொங்கல் பணமாகட்டும் எல்லாத்தையுமே கொடுத்ததுக்கான விளைவுகள் எல்லாமே ரேஷியோ கீழே தான் இருக்குது. இந்த பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னார்ல, உத்தரப்பிரதேசத்தோட தமிழ்நாடு கடன் அதிகம், அப்படிலாம் கிடையாது. மத்திய அரசாங்கம் சொல்கிற ரேஷியோவை விட இந்த கடன் அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து கடனை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய வரியை மத்திய அரசாங்கம் கொடுத்துருச்சுன்னா தமிழ்நாடு அரசு ஏன் கடன் வாங்குது? இந்த வாதத்தை அவங்ககிட்ட திரும்ப வைக்கணும். இப்போ அதே போல தான் மற்ற மாநிலங்கள்லையும் கடன் வாங்குறாங்களா? ஆமாம். நீங்கள் பீகார், உத்தரப்பிரதேசம், குஜராத், தெலுங்கானா, ஆந்திரா இவங்க மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டேட்டா? இவங்க மட்டும்தான் இந்தியாவா? இல்லை, நான் சொல்கிறேன் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் அவங்களாம் கூட அவங்களுடைய கடன் இல்லை. நம்ம தமிழ்நாடு ஒரு வரி கொடுக்குதில்ல மத்திய அரசாங்கத்துக்கு, திரும்ப கொடுக்குற வரி என்ன அதை பேசணும். நீங்கள் மற்ற ஸ்டேட்டெல்லாம் பேசுறீங்கன்னா நாம் இங்கே கொடுக்கறதுலேருந்து என்ன திரும்ப என்ன கொடுக்குதுன்னு பேசணும். அது இங்கே கொடுக்குதா? ஈக்குவலாக பண்ணலை. நீங்கள் உத்தரப்பிரதேசம் ஒரு அமௌண்ட் கொடுக்குது, ஆனால் திரும்ப கொடுக்குற டபுள் மடங்காக கொடுக்குது. இது என்ன ஓர வஞ்சனை? அப்போ தமிழ்நாடு மட்டும் தொக்கா? அப்போ இங்கே கடன் வாங்காமல் என்ன நிலைமை வரும்? இந்த வார்த்தை நம்ம திரும்ப கொண்டு போகிறோங்கல்ல. இப்போ என்ன பிரச்சனைனா, கடந்த 50 ஆண்டுகளாக வந்து ஆண்டது வாங்கின கடனையும் ஒப்பிடும்போது இந்த 5 ஆண்டுகள் வாங்கின கடன் வந்து கூடுதலாக அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடிக்கு கடன் வாங்குறாங்கன்னு சொல்லி வெளிப்படையாக பேசுகிறாங்களே. 5 லட்சம் கோடி இப்போ 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கோம் 5 ஆண்டுகள். ரேஷியோ கீழே இருக்குது. ஒன்று. ரெண்டாவது,
மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டு கொடுக்க வேண்டிய வரியை கொடுத்துருச்சுன்னா இந்த கடன் எல்லாமே அடைஞ்சிரும். இந்த கடன் எல்லாமே அடைஞ்சிரும். நீங்கள் வந்து இங்கே பேசுறீங்கன்னா அங்கேயும் பேசுங்கன்ற. ஆமாம், கடன் வாங்கியிருக்கோம், உயர்ந்திருக்கு, லட்சக்கணக்கில் இருக்குது. ஆமாம், அதை அதை கொடுக்க வேண்டிய ஆள் இன்னும் கொடுக்கல, அதையும் சேர்த்து பேசணும்ல. இப்போ இவங்க என்ன பண்ணலாம், திமுகவில் இருக்கிற இல்லை இங்கே இருக்கிற எல்லாரும் வந்து அவங்க சொந்த காசை போட்டு தமிழ்நாடு ரன் பண்ணலாமா? முடியுமா? யதார்த்தமா? எப்படி ரன் பண்ண முடியும்னு ஒரு வாதத்தை வைக்கணும். கடன் வாங்காமல் எப்படி ரன் பண்ண முடியும்? அதை வந்து தேர்தல் அறிக்கையில் விஜய் சொல்லுவாரா? எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாரா? எடப்பாடி பழனிசாமி இன்னொன்று சொல்றாரு, பேருந்து இது கூடுதல் கடனாகாம இதுவாகுமா, செலவாகாதா? இது என்ன வாதம்? இது நம்ம கொஞ்சம் ஐடியாலஜியாக சொல்லணும். இப்போ இவர் பண்ணா கடன் ஆகாதா? நீங்கள் 2016 ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறமா இருந்த கடனும் எடப்பாடி பழனிசாமி விட்டுட்டு போனப்ப கடனும் ஒன்னா? இவர் ஏற்றி விட்டு போகலையா? இல்லை, அவரும் செஞ்ச தப்பு திமுகவும் செய்யுது. அதான் சொல்கிறேன், இங்கே எடப்பாடி பழனிசாமி செஞ்ச தப்பு திமுக செய்யுதுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் வந்து இங்கே வந்து பல திட்டங்களை நேரடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க. அவங்களும் சேர்த்துருக்காங்க. கடன் மட்டுமே சொல்கிறீங்க, நீங்கள் கடன் மட்டுமே தவறுன்னு சொல்கிறீங்க. இங்கே எடப்பாடி பழனிசாமி பீரியடில் சொல்கிற அளவுக்கு என்ன திட்டம் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லுங்கள். ஜெயலலிதா பீரியடில் நிறைய வந்துச்சு. அம்மா உணவு வந்துச்சு, குடிநீர் வந்துச்சு, ஸ்கூட்டி கொடுத்தாங்க, லேப்டாப் கொடுத்தாங்க, இப்படி பல திட்டங்கள் வந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி பீரியடில் என்ன வந்துச்சு? பேர் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள். நீங்களும் ஊடகத்தில் பல வருஷமாக பயணம் சொல்லிடுங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். கலைஞரில் ஆட்சி இருந்துச்சு, கலைஞர் ஆட்சியில் என்னென்ன கொடுத்தாரு பட்டியலிட்டு சொல்ல முடியும். நீங்கள் அப்படியே இந்த 2021 24 வரைக்கும் சொல்லுங்கள், பட்டியல் போடுங்க, நிறைய சொல்ல முடியும். மாணவர்கள் மாணவிகளுக்கு இல்லம் தேடி கல்வி, இல்லம் தேடி மருத்துவம், மாதம் 1000 ரூபா பெண்களுக்கு, இலவச பேருந்து, இப்படி பல திட்டங்களை நம்ம சொல்ல முடியும். இது மாதிரி ஏதாவது 1-2 சொல்லுங்கன்ற எடப்பாடி பழனிசாமி பீரியட்ல. ஓகே, இப்போ நான் இப்படியும் சொல்கிறேன். பால் விலையை ஏற்ற மாட்டேன்னு சொன்னாங்க, கரண்ட் விலையை ஏற்ற மாட்டேன்னு சொன்னாங்க, சொத்து வரி ஏற்ற மாட்டேன்னு சொன்னாங்க. எல்லாமே தொடர்ச்சியாக செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆமாம், அது பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ சுமையும் சேர்ந்துட்டு தான் இருக்கு, கடனும் சேர்ந்துட்டு தான் இருக்கு திமுக மேல. இந்த வாதம் நீங்க வைக்கிறது, இந்த வாதம் நம்ம வைப்போம், இந்த வாதத்துக்கு நம்ம எதிர்த்து சண்டை போடுவோம். ஆனா நியாயமான வாதம் வைக்கணும். இப்போ நீங்க இப்போ வச்சது எல்லாமே மக்களுடைய பிரச்சனை, மக்களுடைய அடி வயிற்றுல அடிக்கிற பிரச்சனை. இதுக்கு நான் நிற்பேன். இது நீங்க வந்து பேருந்து கட்டணம் ஏத்துனாங்க, இது பேருந்து கட்டணம் ஏத்துனாங்க. ஸ்டார்டிங்ல நீங்க எப்போ சொல்றீங்க? இல்ல, இந்த 5 ஆண்டுகள்ல தொடர்ச்சியா சொல்றேன். பேருந்து கட்டணம் ஒரு தடவை ஏத்துனாங்க. பால் விலை ஏத்துனாங்க, நான் ஒத்துக்கிறேன். இப்போ பெட்ரோல் பெட்ரோல் இந்த வாதம் எல்லாமே வச்சீங்க. ஒரு கிட்டத்தட்ட பாமக வைக்கிற குற்றச்சாட்டுன்னா ஒரு 36% 38% என்னமோ தான் இவங்க கொடுத்த அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்காங்க. மித்தல் நிறுவனத்தில் புத்தகமாக நாங்கள் போட்டிருக்கோம் பாருங்கன்னு சொல்றாங்க. அது கரெக்டு தான். ஆமா, அவங்க வாக்குறுதி நிறைவேற்ற இதுக்கு 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. அதையும் சொல்றாங்க. நான் தெளிவா சொல்றேன், நான் திமுக காரல. நான் வந்து அவங்க பண்ணதுல சரி எது தவறுதுன்னு போய் பார்ப்போம். இந்த குற்றச்சாட்டுகள் நீங்க விலைவாசி எல்லாம் ஏறி இருக்கு அப்படின்னா சில நல்ல விஷயங்களை செஞ்சிருக்காங்க, மாற்று கருத்தே இல்லை. கரெக்ட் தான். சில கடன்களையும் வாங்கி வச்சிருக்காங்க, அதையும் நம்ம ஏற்றுக்கொள்ளதான் ஆகணும். நீங்க சொல்றதுல கடன் மாநில அளவுல கடன் அதிகமா வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க, இது வந்து எடப்பாடி பழனிசாமியோட பெரிய தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த வாதத்தை நான் ஏத்துக்க மாட்டேன். அப்படி இல்ல, இந்த கடன் வாங்கினதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே நேரத்துல இந்த விலைவாசி உயர்வுலாம் ஏறி இருக்கு அப்படின்னா அதுக்கு நான் ஒத்து போறேன். வருங்காலத்தில் இந்த கடன் கட்டுற பொறுப்பும் மக்கள்கிட்ட வந்துச்சுன்னா அதுவும் மிகப்பெரிய சுமையாக வந்து மக்கள்கிட்ட நிற்குமா இல்லையா? இது கடன் எப்பவுமே இருக்கும். நீங்கள் வந்து சரி, இப்போ விஜய் வந்தால் கடன் அடைச்சிருவாரா? அதுக்கான செயல் திட்டத்தை ஒரு தேர்தல் அறிக்கையில் தான் சொல்லி ஆகணும். யாரு வந்து சொல்லி அடிப்படை புரிதல் வேணும். இல்லை, எந்த ஸ்டேட்டால முழு கடனை அடைக்க முடியறதுக்கான திட்டங்களை ஒரு நல்ல அதிகாரியோ இல்லை நல்ல படித்தவரோ அறிவு சார்ந்த நபர்களை கூட வச்சுட்டு பண்ணால் செய்யலாம், குறைக்கலாம். கடன் சுமையை குறைச்சிட்டே வரலாம், கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கலாம். நான் வேணா எழுதி தரேன், விஜய் இலவச திட்டங்களை இந்த வாட்டி அறிவிப்பாரு. நான் வேணா எழுதி தரேன், அதுவும் நான் பார்க்கலாம். ஆமா, எழுதி பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி அவருக்கு என்ன ஐடியா கொடுக்குறாங்கன்னு தெரியல. இப்போ அதிமுகவுக்கு சில பேர் ஐடியா கொடுத்துருக்காங்க, அது ஒரு டீம் வந்து ஒர்க் பண்றாங்க. ஆந்திரால வந்து ஒரு குரூப் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, திமுகவுக்கு ஒரு டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா டீமும் எல்லாரும் இப்போ என்கிட்ட கேட்டாலும் நான் ஒரு 4 ஐடியா கொடுப்பேன், மக்கள்கிட்ட நேரடியாக செய்யக்கூடிய ஐடியாவும் நான் கொடுப்பேன். நீங்க வந்து சீமான் மாதிரி கடனை ஒரே நாள்ல அடைச்சு அதெல்லாம் முடியாது. வாயில வடை சுடுற கதை, அதெல்லாம் நான் வாய்ப்பே இல்லை, முடியாது. யதார்த்தமான ஒரு சூழல் இருக்கு. இங்க விலைவாசிகள்லாம் ஏறுது, மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா ஆமா அதை சரி பண்ணி தான் ஆகணும். அதுல நான் ஒத்து போறேன், அதுல நான் நிக்கிறேன், ரைட்டு. அதே நேரத்தில் நீங்கள் வந்து உத்தரப்பிரதேசத்தோட தமிழ்நாட்டோட கம்பேர் பண்ணி தமிழ்நாடு கடன் அதிகமாயிட்டே போகுது, மோசமாக போகுது அப்படின்ற வாதத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன். ஓகே,
நீங்கள் வந்து இங்கே ஜிடிபி ஏறுது, ஆனால் அதே நேரத்தில் இங்கே வேலை வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. நான் இதையும் ஒத்துப்பேன். ஜிடிபி ஏறுது, ஆமாம், நல்லது தான், வளர்ச்சி தான். வேலை வாய்ப்புகள் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும்னு நான் சொல்லுவேன். மொத்தமாக நாசமாக போச்சுன்னு ஒரு வாதம் வருதுன்னா அதுக்கு எதிராக நிற்பேன். கண்டிப்பாக அது நானே உடன்பட மாட்டேன். அதுதான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். சரிங்களா? இப்போ இந்த வாதத்துக்குள்ளே தான் நான் வரேன். நான் கம்மிங் டு இந்த பாயிண்ட்டுக்கு வரேன். இந்த ஹனி ட்ராப் எல்லாமே என்னென்னா, உங்களுக்கு வந்து இந்த ஜேர்னலிஸ்ட்டை 4 வகையாக பிரிக்கிறதா அவங்களுடைய மோட்டிவ். இதுக்கெல்லாம் மக்களை குழப்புறது ஒரு மோட்டிவா? மக்களை ஏன் இவங்க ஆமாம், மக்களை குழப்பறது தான். ஏன்னா ஒரு ஜேர்னலிஸ்ட் இப்போ நானே எடுத்துக்கிறேன், நான் விஜய் நல்லா திட்டுறேன், மோசமாக விமர்சனம் பண்ணுறேன், எனக்கு விஜயை பிடிக்காது தான், நான் இன்றைக்கி பேசின வீடியோவில் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கேன், விஜய் இது நல்லா இருக்குது, இவர் இன்றைக்கி பேசுனது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நான் பேசினேன்னா, என்னை ஃபாலோ பண்ணுற ஒரு 10,000 பேராவது என்ன செய்வாங்கன்னா, இந்த பையன் சொல்கிறானே ஏதோ இருக்குது நான் சொன்னேன் அப்படின்னா, முக்கியமான பெரிய பெரிய ஜேர்னலிஸ்ட் யாராவது சொன்னால் அந்த மக்கள் யாரை நம்புவாங்க? அதை குழப்பத்துறது தான். நீங்கள் மக்கள் யாரை நம்புவாங்கன்னா, மறுபடியும் தேர்தல் நடந்து ஆட்சி யாராவது ஒருத்தர் வந்து 2 வருஷம் கழிச்சா புரியும், ஓ நடந்திருக்கு. இப்போ இந்த தப்பு தான் தொடர்ச்சியாக மக்கள் செஞ்சுட்டே வராங்க. ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு மக்களை செய்ய வைக்கிறாங்க. மக்கள் செய்யலை, தவறலாம், மக்களை செய்ய வைக்கிறாங்க. மக்களுடைய இயலாமையும் அறியாமையும் தான் இங்கே அரசியல். அதை தான் இங்கே செய்ய வைப்பாங்க. நீங்கள் வந்து ஜனநாயகம் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். குறைந்தபட்ச ஜனநாயகம் இங்கே எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஒரு வேட்பாளர்கிட்ட நம்ம தேர்வு செய்யும்போது அதுதான் நம்ம விரும்புகிறோம். அதான் நான் அந்த ஸ்டாண்டில் தான் நான் இருக்கிறேன். ஒரு வேட்பாளர்கிட்ட நான் போய் அணுக முடியுமா, இந்த கட்சியில் நான் போய் அணுக முடியுமா, இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் நான் போராட முடியுமா, என் உரிமையை கேட்க முடியுமா, அந்த ஜனநாயகம் எனக்கு இங்கே இருக்கா, அவ்வளோதான். அதை தான் என்னால் பண்ண முடியும். அதிலிருந்து நான் இந்த கட்சி வந்தால் இங்கே ஒரு மாற்றத்தை கொடுக்குமா, மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யுமா, எப்படியும் கொள்ளையடிக்கும். ஏதோ ஒரு கட்சி வரும், ஏதோ ஒன்று பண்ணும். ஆனால் எனக்கு அங்கே ஒரு ஜனநாயகம் இருக்கா, நான் கேள்வி கேட்குற ஜனநாயகம் இருக்கா, என்னை சுட்டு கொள்ளாதில்ல, என்னை வந்து வருஷம் முழுக்க என்னை போராட வைக்காதில்ல டெல்லியில், அப்படியான ஒரு நிலை இருக்கக்கூடாது, என்னை அந்த மாதிரியான நிலை இருக்கக்கூடாதுன்னு நான் விரும்புகிறோம். அதையெல்லாம் உடைக்கிறதுக்காகத்தான் விஜய் மாதிரியான ஒரு புரோக்கரை உள்ளே சொருகிறாங்க. உள்ளே சொருகி நீ போ, நீ ஒரு மாஸ், நீ வந்தா நீ தைரியமாக இருப்ப, விஜய் யார் தெரியுமா, விஜய் உட்கார்ந்தா அது, நடந்தா இது, எந்திரிச்சா இது, அப்படி இப்படின்னு ஒரு கட்டமைப்பு. இன்னைக்கு வரைக்கும் தன்னோட படத்துக்காக ஒரு வாய் கூட திறக்காத ஒரே நபர் விஜய் மட்டும்தான். அவரோட படத்துக்கு அவரை தவிர மீது எல்லாரும் வாய் திறந்துட்டாங்க. அவருக்காக இந்த ஜேர்னலிஸ்ட் எல்லாரும் அவர் சூப்பர், ஆஹா ஓஹோன்னு பேசுகிறாங்க. ஃபெலிக்ஸ் எல்லாம் வந்து சுயமரியாதையோட அவர் செயல்படணும். எனக்கு தெரிஞ்சு அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அவர் ஏன் இப்படி மாறினாருன்னு எனக்கு உண்மையிலே வருத்தம் தான். நான் அவர் கூட 2 ஆண்டுகள் பயணிச்சிருக்கிறேன் நெட்ஃப்ளிக்ஸில். அவரை பற்றி எனக்கு A to Z தெரியும். பட் ஏன் அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து போயிட்டாரான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு அது உடன்பாடு இல்லை. எனக்கு அவர் மேலே வருத்தம் தான் வச்சுங்களேன். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. உண்மையிலே ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் வந்து சில விஷயங்களை கற்றுக்கினது அந்த பிளாட்ஃபார்மில் தான். நான் ஊடகத்துக்கு போல்டாக பேசினது அந்த பிளாட்ஃபார்மில் தான். நான் வந்து இந்த ஊடகத்துக்குள்ளே வரணும்னு பார்த்ததுல ஒரு சில பேரில் அவரும் ஒரு ஆள். இல்லை உண்மையிலே சீரியஸாக நான் நல்ல ஒரு பர்சனாக பார்த்தேன். பட் இப்போ அவர் மேலே தானே உடன்பாடு குறைஞ்சிருக்கு. அவருடைய பிரச்சனை என்னவோ நமக்கு தெரியல. அது நான் அவர் ஒருமையெல்லாம் பேசலை. எனக்கு அந்த வருத்தம் இருக்குது. மேபி அவரும் அந்த ட்ராப்பில் மாட்டிருக்காரா என்னன்னு எனக்கு தெரியலை. இருக்கலாம் மேபி. அவர் அந்த முடிவில் இருந்து வெளியில் வர்றது நல்லது. நீங்கள் ரெட்பிக்ஸ்லேயே எங்கனாலே எனக்கு பிரச்சனையே இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. இப்படி ஒரு கட்சியில் போய், அதுவும் கொஞ்சம் யதார்த்தமாக சொல்கிறேன், பாஜகவில் போய் சேர்ந்தா கூட பேசுகிறதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும். நேஷனல் பார்ட்டி அந்த ஸ்கீம் இந்த ஸ்கீம் அப்படின்னு பேசுகிறதுக்கு பாயிண்ட் இருக்கும். அதிமுகவில் சேர்ந்தா கூட ஜெயலலிதா எம்ஜிஆரை வச்சு வண்டி ஓட்டி பேசலாம், ஸ்கீம்ஸு பாயிண்ட் இருக்கும். நாம் தமிழரில் சேர்ந்தா கூட ஒரு சில பாயிண்ட் இருக்கும். தாவேக்காவுக்கு என்ன பாயிண்ட் இருக்கு பேச? புதுசாக இருக்குங்க, அவங்கள கொண்டு போய் சேர்க்கணுங்க, அதுதான் பாயிண்ட். இப்போ நீங்கள் பேசுனீங்கல்ல, இதே எத்தனை மாதத்துக்கு எத்தனை நாளைக்கு எத்தனை இல்லைங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போதாங்க நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை வச்சுருக்கோம், நாங்கள் வைக்கிறோங்க, எங்களை விடுங்க, நாங்கள் முதல்ல ஒரு தடவை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை தான் வச்சுக்கிட்டு பரவாயில்லைங்க, நாங்கள் வரட்டுங்க, வந்ததுக்கப்புறம் நாங்கள் பாருங்கள், இப்பயே எங்களுக்கு குறைச்சி கொட்டுறீங்கன்னு தான் கேட்குறாங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க. எடுத்த உடனே நீங்க காலி பண்ண நினைக்கிறேன். இப்போ யாரும் கிடையாது. கண்டிப்பா உண்மைதான். இப்போ ஒரு தேர்ட் ஃப்ரண்ட்னு ஒரு விஷயம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பா யாரோட ஓட்டு பேங்க்கையும் நம்ம பறிச்சு எடுக்கிறோன்ற ஒரு விஷயம் இருக்கும். யார் ஜெயிப்பாங்க யார் ஜெயிக்க மாட்டாங்கன்றது இது ஒரு விஷயம் தெரியாது. ஏன்னா கடந்த தேர்தலில் அதுதான் நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2.5% 3% ஓட்டுக்குள்ளாரவே வாங்கி பெரிய ஒரு மேட்டர் நடந்துச்சு. 2 கட்சி இருக்கும்போது, அப்புறம் இன்னொன்று நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று இருக்குது. அவங்க ஒரு தனி பேங்க் வச்சுருக்காங்க, அவங்கள நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இந்த 2 கட்சியினுடைய ஓட்டை பிரிக்கும் போதே இந்த விஷயங்கள் நடந்துச்சுன்னா, அதுக்கு முந்தின தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வராது காரணம் ஒரு தேர்ட் ஃப்ரண்ட்னு ஒரு விஷயம் வந்தது, மக்கள் நல கூட்டணின்னு சொல்லிட்டு. அதனால தான்
அதிமுக செகண்ட் டைமாக மெஜாரிட்டியோட வந்தாங்க. அந்த பயம் திமுக இருக்குது. அதனால தொடர்ந்து விஜய் எதிர்க்கிறாங்க, எதிர்த்து தள்ளுறாங்க. அதிமுக விஜய் எதிர்க்கலையா? பெருசா இல்லையே. பாஜக விஜய் எங்களை கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லி அழைக்கிறாங்க. கூட்டணி அவங்க எங்க எடுத்தாங்க? சரி, கூட்டணிக்கு வாங்க வாங்கன்னு தானே கூப்பிடுறாங்க. இப்போ எதிர்க்கிறதுல திமுக மட்டும்தானே. சரி, திமுகவில் யார் எதிர்த்தா? யார் எதிர்க்கல, எல்லாரும் தான் அது எதிர்க்காங்க. யார் எதிர்த்தா? பேர் ஏன் சிஎம், டெப்டி சிஎம், எப்போ? அமைச்சர்கள் தொடர்ச்சியா சமீபத்தில் எல்லா விஷயங்களும் பேசுறாங்க, மறைமுகமா பேசுறாங்க. இப்போ வந்தவங்களாம் ஆட்சிக்கு அமைக்க ஆசைப்படுறான்னு சொல்லி பேசுறாங்க. சரி, நம்மகிட்ட கிளியரா சொல்றேன், மறைமுகமான்னு தான் சொன்னீங்க. அதாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நீங்க நேரடியா யாரை பேச வைப்பாங்க? திமுகல இருந்து யாரை பேச வைப்பாங்க? ஒரு நிமிஷம் நல்லா கேளுங்க. நாங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறவங்க கொள்கை எதிரியை விட்டுட்டு அரசியல் எதிரியை கண்டாமணிக்கு எதிர்க்கிறாங்க. இவங்க எதிர்க்கிறாங்க, இவங்க லைட்டா எதிர்க்கிறாங்க. ஓகே, ஏதோ ஒரு விஷயத்துல பண்றாரு. நீங்க இவர் வந்து ஃபோர்ஸா எதிர்க்கிறாங்க, நீங்க அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்ல ஒத்துக்கிறேன், நானே சொல்றேன்ல. அது வந்து தப்பு பண்றாரு. திமுக இவங்களை கண்டுக்கவே இல்லை. இப்போ வந்தவங்களாம் ஆட்சியை பிடிக்கணும், நீங்க சொன்னதுதான். இப்போ வந்தவங்களாம் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு போறாங்க. அப்ப யார் எதிர்க்கிறாங்க? ரெண்டாவது கீழ்நிலையில் இருக்கக்கூடிய நபர்களை வச்சுதான் திமுக வந்த வேலையை செஞ்சு எதிர்க்கிறாங்க. தொடர்ச்சியா பேச்சாளர்கள் யாரையோ சில நபர்கள், சில அமைச்சர்கள் கூட பேசுறாங்க. ரெண்டாவது இன்னொன்று சொல்றேன். பரணமேல இருந்த பழைய ஓலைச்சுவடிகளை எடுத்துட்டு வந்து நீங்க வந்து வள்ளுவர் கோட்டத்துல கண்காட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு விஜய் சொல்றாரு. இதுக்கு திமுக கோவப்படுது, டைரக்டாவே எதிர்க்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எதிர்க்கிறாங்க. சில ஆச்சரியக்குறிகளுக்கு சில பேருக்கு இதெல்லாம் புரியாது. பரணமேல இருக்க ஓலைச்சுவடினா அவ்வளவு மட்டமானதா? வள்ளுவர் கோட்டத்துக்கு செலவு பண்றது இங்க காட்டுங்கன்னு பொய், கவர்மெண்ட் ஸ்கூலை மூடிட்டாங்கன்னு பொய், பாண்டிச்சேரியில ரேஷன் கடையே இல்லைன்னு பொய், இப்படி பொய்யா ஒரு கட்சி தலைவர் பேசிக்கிட்டு இருக்காரு. எங்கெல்லாம் இவங்க ஐடியாலஜிக்கலா இவங்க வந்து பேசணும்னாமோ அங்கெல்லாம் அவங்க பேசிட்டு போயிடுறாங்க. எழுதி கொடுக்குறவங்க சரியா மேபி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறவங்க பொய்யை மட்டுமே பேசிட்டு வராங்க. சரிங்களா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல மூடிட்டேன்றாங்க, பொய். எங்க மூடுனாங்க? பொய். அது ஃபுல் டீட்டெயிலோட பேசணும். எதுக்கு மூடுனாங்க, எப்போ மூடுனாங்க, என்ன காரணம்னு பேசணும். ஒரு பள்ளிகள் வந்து மூடப்படவில்லையா அப்படின்றது அதுதான் கேட்குறேன். மூடப்படலையா? நான் அதான் கேட்குறேன். மூடிட்டாங்கன்றாங்க, ஏன் மூடுனாங்க? நிரந்தரமா மூடுனாங்களா? மாணவர்கள் சேர்க்கை இல்ல, நிரந்தரமா குறைந்த மாணவர்கள் தற்காலிக மூடல். இந்த தற்காலிக மூடல் எப்போ இருக்கு? நீங்க வந்து இந்த தற்காலிக மூடல் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில இருக்கு, ஜெயலலிதா ஆட்சியில இருக்கு, கலைஞர் ஆட்சியில இருக்கு, இப்படி எல்லா ஆட்சியிலுமே இருக்கு. இந்த தற்காலிக மூடல் என்ன? இங்க ஒரு பள்ளிக்கூடத்துல 5 பேர் தான் படிக்கிறான், பக்கத்துல 25 பேர் படிக்கிறான்னா இந்த 5 அந்த இடத்துல ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அப்படின்னா 2021 இருந்த ஸ்கூல் ரேஷியோல 200 குறைஞ்சு தானே இருக்கணும். எக்ஸ்ட்ரா 100க்கு மேல அதிகமாயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 300 பள்ளிக்கூடங்களை புதிதாக ஓபன் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அது எங்க ஓபன் பண்ணியிருக்காங்க? மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள்ல, மலை பிரதேசங்கள்ல எல்லாம் பல இடங்கள்ல திமுக பள்ளிக்கூடங்களை திறந்திருக்கு. அப்ப அதையும் சொல்லணும்ல. அது எப்படி சொல்லுவாங்க? எதிர்ப்பு தெரிவிக்கும் போது இது குருட்டுத்தனமான எதிர்ப்பு தானே. இது டேட்டா கொடுக்குறவங்க சரியா கொடுக்கலையா? ஆமா, அதான் சொல்றேன். அப்போ திமுக டேட்டா கரெக்ட்டா கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மாற்று அரசியல். இது மாற்று அரசியலா? நீங்க சொல்லுங்க. இப்போ இது எல்லாத்தையும் பார்த்து இவங்க டீடைலோட எக்ஸ்டெண்ட் பண்ணி எதிர்த்தா என்ன ஆகும் தெரியுமா? 1 to 1 போட்டி ஆகும். நீ போப்பா, நீ ஜென்சி கிட்ஸ் வச்சுன்னா அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போறாங்க. தினம் கட்சிகள் வேலை நடக்குது. அப்ப திமுக பயம் இல்ல, இவர் வந்தா பிரச்சனை ஆகும்னு சொல்லி பயம். ஏன் பயப்படணும்னு கேட்குறாங்க. திமுக இல்ல, இந்தியா கூட்டணிக்கு நான் சப்போர்ட் தான். ஏன் அவங்க ஏன் இதை பயப்படணும்? சிங்கிளா வந்துட்டு இருக்க ஒரு பார்ட்டி ஏன் பயப்படணும்? இன்னொன்று, இவங்க கட்சியே செயல்படலை. இந்த கட்சியே செயல்படலை. சரி, செங்கோட்டையன் சேர்ந்ததுக்கு அப்புறமா அது செயல்படுமா? செங்கோட்டையன் மட்டும் செயல்படுறாரு. அவர் பண்றாரு இல்ல? ஏன்னா அவரோட ட்விட்டர் பேஜ்ல போய் பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் மட்டும் தினம் இங்க போயிருக்காருன்னு தெரியும். விஜய் கடைசியா எங்க போனாருன்னு அவரோட ட்விட்டர் பேஜை போய் பார்த்தா ஒண்ணுமே தெரியாது. நீங்க அப்படியே கம்மிங் டு புஷி ஆனந்த் பார்த்தா விஜயோட போஸ்டர் ரீட்வீட் பண்ணி வச்சிருப்பாரு 2 வருஷமா. நீங்க வேற எல்லாரோட போஸ்டும் போய் பார்த்தா யார் எங்க போயிருக்காங்கன்னே தெரியாது. கடைசியா பட்டியல் விட்டதா தான் இருக்கும். ஓகே, இப்போ அவங்க ட்விட்டர் அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, அவ்வளவுதான். விஜய் கடைசியா எப்போ வெளியே வந்து களத்துல நின்னாரு? ஆதவர்ஷன் எப்போ வந்து களத்துல நின்னாரு? புஷியானந்த் எப்போ களத்துல வந்து நின்னாரு? புஷியானந்த் முதல்ல மேடை ஏறி மக்களுக்கான பிரச்சனை எப்போ பேசினாரு? அதனால இவங்க பேசவே இல்லைங்க. இவங்களை பார்த்து ஏன் பெரிய பெரிய கட்சிகள்லாம் பயப்படணும்னு இதுதான் நரேட்டிவ். அவங்க பயப்படுறாங்க அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் நரேட்டிவ். சரி, தேர்தலில் பார்ப்போம் என்னதான் நடக்குது. இவங்க எவ்வளோ ஓட் பேங்க் வாங்குறாங்க, இதில் எத்தனை தொகுதிகளில் வந்து தோல்வி அடைறாங்க, எத்தனை தொகுதிகளில் வேற கட்சி வந்து வின் பண்ணுறாங்க பார்ப்போம். ஏன்னா அந்த லாஸ்ட் எலெக்ஷனில் பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு 3% எத்தனை பேர் வந்து எம்எல்ஏ ஆகி இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய கூட்டணி அகெயின்ஸ்டா வந்துச்சு. நீங்க அதை இதோட ஒப்பிடவே. அது ஏன் நடந்துச்சுன்னா, டிடிவி தினகரன் பிரிச்சார் ஓட்டை, சசிகலா பிரிச்சாங்க. இதனால
அதிமுகவுக்கு கணிசமான ஓட்டு வந்து வின் பண்ணாங்க. 1000 ஓட்டில் 500 ஓட்டில் 300 800 1500 2000 5000 இவ்வளோ ஓட்டில் நிறைய தொகுதிகள் ஜெயிச்சிருக்காங்க. ஆமாம், சர்வே இருக்குது, புள்ளிவிவரங்கள் இருக்குது. நிறைய எம்எல்ஏஸ் உருவானதுக்கு காரணம் இந்த 3.5% சம்திங் ஓட்டு தான். அதே மாதிரி அதே பிரிச்சுட்டாருன்னு வச்சிங்களேன் விஜய், மேபி யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்கன்றது இங்கே பிரச்சனையாக இருக்குது. பல பேருக்கு தலைவலியாக இருக்குது. திமுகவில் பல பேர் நிற்கலாமா நிற்கக்கூடாதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதிமுகவில் அதே நிலைமை தான் இருக்குது. இது வந்து எப்படி இருக்குன்னா, சூப்பர் ஸ்டார் வரும்போது இதே பேச்சு தான் அதுதாங்க, வரும்போது பிரச்சனை இல்லைங்க, அவர் வரலையா தான் பிரச்சனை. கமல்ஹாசன் வரும்போதும் இதே பிரச்சனை தான், இதே டாக் தான் ஓடுச்சு. விஜயகாந்த் அவர் வரும்போதும் அவர் ஆட்சியே பிடிச்சிருவார், அவர் பாத்தியா கொஞ்சம் நல்லா இருந்தாருன்னா பிடிச்சிருப்பாரு, அப்படிதான் ஓடுச்சு. இது வந்து ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொருத்தரை கட்டவிழ்த்து விடுவாங்க. இந்த பேச்சு எல்லாமே வரதான் செய்யும். களம்னு ஒன்று இருக்குல்ல, களம்ன்றதுல நீங்கள் வந்து களத்துக்கு வந்துருங்க. களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 பார்ட்டி வலுவாக இருக்கும். ஒன்று திமுகவாக இருப்பான், இல்லை அதிமுக காரனாக இருப்பான். அவனுக்கு தான் தெரியும் இந்த தெருவில் எத்தனை பேருக்கு பச்சை இங்கில் சைன் வேணும், எத்தனை பேர் குடிநீர் வேணும், எத்தனை பேர் கவர்மெண்ட் வேலை வேணும், எத்தனை பேர் விஓட்ட கையெழுத்து வேணும், எல்லாமே அவங்க 2 பேருக்கு தான் தெரியும். அக்கா நான் பார்த்துக்கிறேன் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லுவான். தாவேகா உறுப்பினர் வந்து உளவியலாகவே அந்த தெருவில் இருக்க யார்கிட்டையும் பழகலை, பக்கத்து வீட்டில் கூட பழகலை. அவன் வீட்டை விட்டு வெளியில் வரும்போது எதிரில் பைக்கில் விஜய் ஃபோட்டோ ஒட்டியிருந்தானா தெரியும், நீ தாவேகாவன்னு தெரிகிற அளவில் தான் இருக்குது. தாவேகாவில் இருக்கிற நபர்களுக்கும் மாவட்ட செயலாளர்களும் தொடர்பு இல்லாமல் நிலைமையில் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் இந்த 3 மாதத்தில் சரி பண்ண முடியுமா? இது நான் இப்போ இந்த குறைய சொல்லலை, 1.5-2 வருஷமாக நான் ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன்னு சொல்கிறீங்கல்ல, ஸ்டார்டிங்கில் இருந்தே சொல்லிட்டுருக்கேன். ஒரு ஈவெண்ட் நடந்தால் மாவட்ட செயலாளர் ஒட்டுமொத்த மாவட்டத்தையும் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஒரு பகுதிக்குள்ளே 5 பஸ் வருன்னா அந்த பகுதி செயலாளர் தான் கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். ஆனால் இங்கே அந்த கட்டமைப்பே இல்லை. அந்த கட்டமைப்பு இல்லாமல் ஒரு ஈவெண்ட்னா பகுதியிலேருந்து ஸ்ப்ரெட்டாக ஓடுது. கும்பலுக்கும் கூட்டத்துக்கும் வித்தியாசம் உண்டு. நீங்கள் மற்ற கட்சியில் நடக்கிறதெல்லாம் கூட்டம், ஒரு ஆர்கனைஸ்டு இல்லைன்றீங்க. ஆமாம், இல்லை சரி, அந்த ஒரு கும்பலை வச்சுக்கிட்டு நான் ஆட்சியை பிடிப்பேன்னு சொல்றீங்க. அது எந்த அளவுல சாத்தியம்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நானும் ஆச்சரியமா இல்லை, நீங்க இப்படி சொல்லக்கூடாது. சில பேர்கிட்ட நானும் ஃபீல்டில் போகும்போதோ மக்கள்கிட்ட பேசும்போதோ என்ன சொல்கிறாங்கன்னா, என் வீட்டிலேருந்து ஒரு 2 ஓட்டு விழுங்க கண்டிப்பாக விஜய்க்கு. லேடிஸ் கிட்ட கேட்கும்போது நான் போடுவோங்க, இந்த வாட்டி நான் போட்டேங்கன்றது. இது ஜென்ரல் காமன் மேனாக நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு செய்தியாளராக இன்னும் டீப்பாக போய் யோசிச்சோம்னா இது மேபி நடக்கலாம். ஒரு இவ்வளவு கணிசமான ஓட்டுகளை வாங்கலாம். பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். யார் எப்போ எங்க அண்ணன் எப்போ சாவன் தின்ன எப்போ காலியாகும்னு யாருக்கும் தெரியாது. அதே பழமொழி தான். யாரும் மேபி வரலாம், வரும்பொழுது பார்க்கலாம். பல்வேறு விஷயங்களை குறிப்பாக தாவேக்காவினுடைய மைனஸ் பின் பாயிண்டில் நீங்கள் குறிப்பாக சொன்னீங்க. இதை பார்த்தாவது அவங்க வந்து மாற்றிக்கினாங்கன்னா, யோகத்தை மாற்றி வகுத்துக்கினாங்கன்னா தப்பிச்சாங்க. இல்லைன்னா களத்தில் தான் பார்க்கணும். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம். நல்ல ஒரு விவாதமாக அமைஞ்சது. நன்றி, வணக்கம். நன்றி தொடர்.